அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 825வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு இளம் வளர்ச்சி பருவத்தில் மனநிலை குறைபாடுகள் என்பது ஆகும். இன்றைய நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் அக்ரி திரு பி சிதம்பரம் அவர்கள். இவர் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். இவர் பிஎஸ்சி விவசாயம் தவிர MBA மற்றும் MSc சைக்காலஜி ஆகிய பட்டங்களையும் பெற்றுள்ளார் என்பது கூடுதல் தகவல். வாருங்கள் அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். திரு சிதம்பரம் வணக்கம். வணக்கம் ஜோ மற்றும் பங்கு கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? உங்களை சந்தித்து நேரில் சந்தித்து நாட்கள் ஆகிவிட்டன. ஆமா, போன நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம், 817வது நிகழ்ச்சியில நம்ம பார்த்தோம். இப்போ இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பேச போறோம். திரு சிதம்பரம், நீங்க வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி. அதன் பிறகு நீங்க இப்ப பணியில் இருக்கும் போதே MBA பட்டமும் பெற்றீர்கள். MSc சைக்காலஜி எப்போது படித்தீங்க? எங்க படிச்சீங்க? எந்த ஆண்டு படித்தீர்கள்? இது நான் 2016ல் ஆரம்பிச்சேன் சைக்காலஜி படிக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு பேப்பர் மட்டும் பாக்கி இருந்து லாஸ்ட் இயர் தான் நான் கம்ப்ளீட் பண்ணேன் MSc சைக்காலஜி. தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படித்தேன். 2 இயர்ஸ் கோர்ஸ் இது. அதில் சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி எல்லாம் கூட பண்ணேன். ஒரு இது மாதிரி ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் பண்ணி முடித்தோம். அது சைக்காலஜி நம்ம பொதுவாக எல்லாருமே நம்ம சைக்காலஜிக்கலாக ஒரு சில விஷயங்களை அணுகிறோம். சைக்காலஜிங்கிறது ஒரு நல்ல கோர்ஸு. அதில் சைக்காலஜியில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நான் படித்தது ஜென்ரல் சைக்காலஜி. அதுலேயே எல்லா பார்ட்டுமே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஓகே ஓகே. நீங்க வேளாண் துறையில் அதிகாரியாக பணிபுரிந்தீங்க. பணிக்கு பிறகு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான விவசாயியாக, முன்னோடி விவசாயியாக செயல்பட்டு வருகிறீர்கள். அதோட உங்களுக்கு படிக்கிறதுக்கும் நேரம் எப்படி கிடைக்குதுன்னு தெரியல. நீங்க உங்களுடைய கல்வி பணியையும் தொடர்ந்து நீங்க சைக்காலஜி படிச்சிருக்கீங்க. இப்போது இன்றைய நிகழ்ச்சி மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஓகே, திரு சிதம்பரம், இளம் வயது மனநிலை குறைபாடு அப்படிங்கிறது என்னது? இது எந்த வயதுல ஏற்படுகிறது? அதாவது பொதுவா பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு. குறையில்லாத மண் இல்லைன்னு சொல்லுவோம் நம்ம வேளாண்மையில. அதே மாதிரி மனிதர்கள்லேயும் குறையில்லாத மனிதர்கள் இல்லைன்னு சொல்லலாம். எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சின்ன குறைபாடு இருக்கு. அதை நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அது குறைபாடை நம்ம மறந்துடுறோம், அல்லது அது எல்லாருமே குறைபாடோடு இருக்கிறதாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால அது பெருசா எடுத்துக்கிறது இல்லை. பொதுவாக பார்த்தோம்னா நம்ம குறைபாடுகள் நம்மளுடைய குழந்தை பருவத்திலிருந்து எல்லா பருவமும் முதுமையில கூட நம்ம ஒரு மனநிலை மாற்றங்கள், குறைபாடுகள், நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், அதெல்லாம் நம்மளை மனசு ஒரே மாதிரி இருக்கிறதாக இல்லை. அதில் மாறி மாறி வருது. மனசு மாறினால சில நிகழ்ச்சிகள், துக்க நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி போது நம்ம மாறுது. இப்போ பொதுவாக நம்ம வயசானவங்களுக்கு மனநிலை குறைபாடுகளை நம்ம நோயின்னு வந்தால் நம்ம நோய்க்கு இப்போ ஃபீவரோ கோல்டோ நம்ம சளியோ இருந்தால் அதை நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். டாக்டர்கிட்ட போய் பார்த்து உடனே வைத்தியம் பண்ணிடுறோம். ஆனால் இளம் வயதில் குழந்தைகள் பருவத்திலிருந்து, குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த குழந்தை நார்மல் குழந்தையா, இப்போ 3 கிலோ வெயிட் இருக்கணுங்கிறாங்க. அரௌண்ட் 3 கிலோ வெயிட் இருந்தால் தான் அது அந்த பர்த் வெயிட் இருந்தால் தான் அது நல்ல நார்மலான பேபின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதை விட கம்மியாக இருந்ததுன்னா அது கேர் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி குழந்தை பருவத்தில் சில குறைபாடுகள் இருக்குது. அதை நம்ம அந்த குழந்தையோடு இருக்கிறவங்க கண்டுபிடிச்சா உண்டு. அல்லது அந்த குழந்தை 3 வருஷம் ஆகி ஸ்கூலுக்கு போன பின்னாடி அந்த டீச்சர்ஸ் அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ஸ்கூல் டீச்சர் கிளாஸ் டீச்சர் அவங்ககிட்ட சொல்லுவாங்க. அதனால் அந்த குழந்தை பருவத்தில் ஏற்படக்கூடிய மனநிலை மாற்றங்கள், அதனுடைய வளர்ச்சியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது நம்ம பார்த்துடலாம். அதுக்காகத்தான் நம்ம அதை நம்மளா கண்டுபிடிக்கணும். அந்த குழந்தை சொல்ல தெரியாது. அதுக்கு மனநிலை குறைபாடு உள்ள குழந்தைன்னா நம்ம அதை பார்த்து அதனுடைய செயல்கள் மூலம் நம்ம கண்டுபிடிக்கலாம். பொதுவாக பார்த்தோம்னா மனநிலை குறைபாடுகள் குழந்தைன்னா, இப்போ குழந்தை பிறந்த உடனே 1 வருஷம் ஆனால் அது தவள ஆரம்பிக்கணும்.
அப்புறம் வந்து நடக்க ஆரம்பிக்கணும். ஒரு 1.5 வருஷத்துல அது அம்மா அப்பான்னு பேச ஆரம்பிக்கணும். அப்புறம் நல்லா நடக்கணும், ஓடணும், ஒடியாரணும், ஆக்டிவா இருக்கணும். அந்த செயல்பாடுகள் நம்ம சொல்றது புரிஞ்சுக்கணும். அதுல ஏதாவது வித்தியாசம் இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு ஏதோ குறைபாடு இருக்கிறதாக நம்ம தெரிஞ்சு உரிய மருத்துவர்கிட்ட போய் நம்ம பார்த்துக்கலாம். அல்லது ஸ்பீச் தெரப்பி, அப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று அதில் குறைபாடு என்ன குறைபாடுங்கிறத மருத்துவர் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய நிகழ்ச்சி வந்து ஒரு பியூர்லி அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான். இது நம்ம ஒன்றும் மருத்துவரில் கைதேர்ந்தவர்கள் கிடையாது. இந்த குறைபாடுகளை நம்ம கட்டுறதுல தெரிஞ்சுக்கிறதுல நம்ம அக்கறை வேணும். ஏன்னா ஒரு குழந்தை குறைபாடோடு இருக்குதுன்னா அது இப்போ சரி பண்ணுறதுக்கு எத்தனையோ வைத்திய முறைகள் இன்னைக்கு அட்வான்ஸ்டாக இருக்கு. அதை நம்ம சரி பண்ணிடலாம். மருத்துவர்கள் இருக்காங்க, கவுன்சிலிங் இருக்கு, அந்த மாதிரி. அதனால அதை வந்து நம்ம பொதுவா உலகத்துல பார்த்தோம்னா 1-3% குறைபாடுகள், இந்த குறைபாடுகள் உள்ள குழந்தைகள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குறைபாடுகள்லாம் முழுக்கவுமே 100% குறைபாடு இல்லை. ஒரு 85% வந்து மைல்டு, அதாவது நம்ம கண்டுபிடிக்க முடியாத அந்த அளவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அது துல்லியமா நம்ம போன கிளாஸில் கூட நம்ம ஒரு டாக்டர் வெள்ளைச்சாமி சைக்கியாட்ரிஸ்ட் சொன்னார். அதை நம்ம அதனுடைய அறிகுறிகள் தெரியாது, ஆனால் குறைபாடுகள் இருக்குன்னு சொன்னார். அது ஒரு நல்ல கருத்து. மைல்டு லெவலில் இருக்குது 85%. அந்த ஹை இன்கம் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த குறைபாடுகள் 2-3% இருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இன்னைக்கு சிங்கிள் சைல்டு ஃபேமிலி எல்லாம் நிறைய இருக்கும், கூட்டு ஃபேமிலி இல்லை. இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் இந்த குழந்தைகளுடைய மன வளர்ச்சியோ அதனுடைய பழக்க வழக்கங்களோ சொல்லி கொடுக்கறதோ இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. அதனால அந்த குழந்தைகளுக்கு ஒரு இது இருக்கு. இதுதான் நம்மளுடைய ஒரு தரவுகள். இந்த குறைபாடுகள் எப்போ இருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்ல வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதைய ஒரு வருஷம் 1.5 வருஷத்துலேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் வைத்தியம் ஏர்லியராக பண்ணிட்டோம்னா இந்த குறைபாடுகளை நம்ம நீக்கிடலாம். அடுத்து சொல்லுங்க. ஓகே, இந்த நோய் வந்து அதாவது மனநல குறைபாடுகள் வந்து சுமார் 2 முதல் 3% மக்களுக்கு, அதாவது 100-ல் 2 அல்லது 3 குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருப்பதாக தெரிய வந்துள்ளது இல்லையா? சோ இந்த குறைபாடு அறிகுறிகள் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா பொதுவாக வந்து ஒரு குழந்தைய ஒரு தாயானவள் வளர்க்கும் போது அல்லது ஒரு சமூகத்துல ஒரு குழந்தை வரும்போது நார்மலா தான் அவங்களோட செயல்பாடுகளை நாம எல்லாத்தையுமே நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்ன, அதனால சின்ன குறைபாடுகள் இருக்கும்போது நமக்கு அது புலப்படுவது இல்லை. கொஞ்சம் அந்த கிளியர் கட்டா தெரியும் போதுதான் அதை நாம வந்து குறையா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகிக்கும் நிலை ஏற்படுகிறது. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இதை பற்றி கூடுதலா தெரிந்து கொள்வது எப்படி, அல்லது எந்த நிலையில டாக்டரை அணுகணும் அப்படிங்கிற தகவல். இப்ப நம்ம சராசரியா பார்த்தீங்கன்னா ஒரு 6 வயசுக்கு குறைவா உள்ள குழந்தைகள் 1000 குழந்தைகளுக்கு 2 குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த குறைபாடுகள் இருக்குமா. ஆனா அது வயசு ஆக ஆக ஒரு 6-லேருந்து 12 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14.7 குழந்தைகள் வந்து 1000 குழந்தைகளுக்கு இந்த குறைபாடுகள் இருக்கிறதாக கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இந்த குறைபாடுகளை கூர்ந்து கவனிக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ ஸ்கூல் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க, உங்கள் குழந்தைக்கு என்னமோ ஒரு குறைபாடு இருக்கிற மாதிரி இருக்கு, அது நான் சொல்றது சரியா கிராஸ்பிங் பண்ணிக்கிறது இல்லை, சரியா ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லை, மற்றவங்களோட வந்து சரியா நல்லா பழகிறது இல்லை, தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை, அது வந்து தனிமையாக இருக்கிற மாதிரி இருக்குது, மிங்கிள் ஆகிறது இல்லைங்கிறத அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் கரெக்டாக பேரண்ட்ஸ் தனியாக கூப்பிட்டு சொல்லுவாங்க. உங்கள் குழந்தைக்கு என்னமோ ஒரு குறைபாடு இருக்குது, அதை கொஞ்சம் கவனிப்பாங்க. மேற்கொண்டு நம்ம அதை தொடர்ந்து பார்த்தோம்னா அந்த குறைபாடு நம்மளுக்கும் தெரிய வரும். கூர்ந்து கவனிக்கணும் அந்த குழந்தையினுடைய செயல்பாடுகளில். நல்லா லிசன் பண்ணுறதில்ல, வேர்ட்ஸ் உச்சரிப்பு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதுக்கு வராது, விட்டு விட்டு வர்றது, இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம இருக்கிறது. அதனால தான் வந்து அதை வந்து ஒரு உரிய மருத்துவரை நம்ம போய் பார்த்து செய்யணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா முதல்லலாம் மென்டலி ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு என்ன பேரை மாற்றிட்டாங்கன்னா இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படின்னு மாற்றிட்டு இருக்காங்க அதனுடைய பேரை. மென்டலி ரிட்டார்டட் சைல்டு அப்படிம்பாங்க, எம்ஆர் சைல்டுமாங்க. இப்போ அதை ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்கிறாங்க. அதைத்தான் வந்து இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க.
இதுல என்ன எப்படின்னா டிலேடு, அந்த குழந்தையினுடைய பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே டிலேயா வரும். அந்த உரிய பருவத்தில் நம்ம எதிர்பார்ப்புகள் மற்ற குழந்தைகள் நார்மலா இருக்கும்போது வர்ற மாதிரி இல்லாம இந்த பர்டிகுலர் குழந்தைக்கு வந்து டிலேடு ரெஸ்பான்ஸ் இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தது உட்காருது, அப்புறம் நடக்க ஆரம்பிக்குது 1 வருஷம் 1.25 வயசுல. இதெல்லாம் அப்புறம் டிஃபிகல்ட்டி இன் லேர்னிங், படிக்கிறதுல அந்த குழந்தை சிரமப்படுது. அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய இப்போ கேம்ஸு அது இதெல்லாம் சொல்லும்போது அவங்க அதில் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். அல்லது புவர் கம்யூனிகேஷன், அப்பா அம்மா கிட்ட சொல்லும்போது அதனுடைய தகவல் தொடர்பு வந்து குறைவாக இருக்குது. அது அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்பானால கூட அது அதிக நேரம் இல்லாதனால அம்மாவுக்கு மட்டும் இந்த குழந்தை என்னமோ சொல்லுதுங்கிறது தெரியும். பட் ஒரு நார்மல் சைடில் பார்க்கும்போது எல்லாருமே புரிஞ்சுக்கலாம். அந்த குறைபாடு இருக்கிற குழந்தைகளுக்கு அப்பா அம்மா வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. டெய்லி டாஸ்க், இப்போ நம்ம ஒரு குழந்தை பெருசாயிடுச்சுன்னா அந்த குழந்தைய ட்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ண சொல்லுவோம் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது 3 வயசு 4 வயசுல. அப்புறம் சோசியலாக மற்றவங்ககிட்ட எப்படி பழகுறதுங்கிறத பார்க்கணும். அப்புறம் லிசனிங் ஸ்கில்ஸ், அந்த குழந்தை எப்படி கவனிக்குது, அப்புறம் என்னென்ன ரெஸ்பாண்ட் பண்ணுதுங்கிறத பார்த்துக்கலாம். அந்த தவழ்தல் வாக்கிங் இதுல எல்லாம் வித்தியாசம் இருக்கு. மெமரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணும். நம்ம முதல் சொன்னது அடுத்து சொன்னது அது ஞாபகம் வச்சிருக்கக்கூடியதுல கொஞ்சம் குறைவாக தெரிகிற மாதிரி இருக்கு. புவர் அகடமிக் பெர்ஃபார்மன்ஸு, ஸ்கூலில் போயிட்டு வந்தால் அந்த ஸ்கூல் டீச்சர் கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த குழந்தை மட்டும் கிளாஸில் 1 or 2 குழந்தை இந்த மாதிரி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம சொல்லுவாங்க. அவங்க மற்ற குழந்தை மாதிரி ஈக்குவலாக அவங்க மாதிரி எழுதுறது, படிக்கிறது, லிசன் பண்ணுறது, ரெஸ்பான்ஸ் பண்ணுறதெல்லாம் குறைவாக இருக்குது. ஒவ்வொரு அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம அவங்க சொல்லும்போது மேற்கொண்டு நம்ம உரிய மருத்துவருடைய சைக்காட்ரிஸ்டா என்னங்கிறது என்ன டிஃபெக்ட்டுங்கிறது நம்ம அதை பார்த்து நம்ம செய்யணும். நன்றி. முதல்நிலை தகவல்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து ஒரு 2 டாபிக்ஸ் இருக்கு, growth அண்ட் டெவலப்மெண்ட், வளர்ச்சி மற்றும் அதன புரிதல். டெவலப்மெண்ட்டுங்கிறது மென்டல் டெவலப்மெண்ட் கூட நம்ம வச்சுக்கலாம், growthங்கிறது பிசிக்கலா வச்சுக்கலாம். இதுல பல்வேறு நிலைகள் இருக்கு. ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்னா குழந்தை பருவம், ஏர்லி சைல்ட்ஹுட் இந்த மாதிரி பிரிக்கிறோம். அப்புறம் டெவலப்மெண்ட் வந்து 5 மெயின் ஏரியாஸ் இருக்கு. காக்னேட்டிவ் அப்படின்னா இது மனம் சம்பந்தமான ஒரு நிலை காக்னேட்டிவ்ங்கிறது. பிசிக்கல் டெவலப்மெண்ட்டுங்கிறத அந்த குழந்தை வளர வளர அது எவ்வளவு வெயிட் போடுது, எவ்வளவு ஹைட் ஆகுது, எப்படி வந்து ஓடி ஆடி ஆக்டிவாக இருக்கிறது. கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, மற்றவங்களோட எப்படி அது வந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்லிக்குது, உள்வாங்கிட்டு நம்ம சொல்றது வெளிப்படுத்துது, அது ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி. சோசியல் எமோஷனல், மற்றவங்களோட எப்படி பழகுது மற்ற குழந்தைகளோடங்கிறத ஒரு 5 ஏரியாஸ். அப்புறம் 2 அடாப்டிவ், அந்த சூழ்நிலைக்கு அந்த குழந்தை எப்படி அடாப்ட் பண்ணிட்டு மற்ற குழந்தைகளோட விளையாடுது, அல்லது நம்மளோட வந்து சின்ன கேம்னா கூட நம்மளோட எப்படி கோஆர்டினேட் பண்ணி விளையாடுங்கிறது. இந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜில் 5 முறையை பிரிக்கிறோம். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம இதில் நம்ம பார்க்குறோம். இந்த சைல்டு மனநிலை மாற்றங்கள்ல நம்ம இந்த ஏரியாஸை இதை கவனிச்சோம்னாவே நம்ம அந்த குழந்தையினுடைய வித்தியாசமான குறைகள் இருந்துன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம குரோத்துங்கிறது குவான்டிடேட்டிவ், ஃபிசிக்கலாக அது எப்படி வளருது, ஃபிசிக்கல் சேஞ்ச் இன் சைஸு, அது வந்து நல்ல வளர்ச்சி இருக்கு. அப்போ ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 3 கிலோங்கிறோம். 1 இயர் ஆகும்போது ஒரு வருஷம் முடிஞ்சால் அந்த குழந்தை வந்து 3 times வெயிட் கெயின் இருக்குன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். ஒரு 8லேருந்து 9 கிலோ அந்த குழந்தை வந்து வெயிட் கெயின் ஆகிருக்கணும். பிறந்த குழந்தை ஒரு வருஷம் முடியும் போது அது வந்து ஒரு 8லேருந்து 9 கிலோ இருக்கணுங்கிறது இது. அந்த அளவுக்கு நம்ம வந்து சத்துக்கள் கொடுத்து அதை வளர்த்துறணும். அந்த குழந்தைய அந்த அளவுக்கு சாப்பிடணும். ஃபிசிக்கல் வெயிட்டு, பாடி ப்ரப்போர்ஷன்ஸ், அது மாதிரி உடம்பினுடைய வளர்ச்சி தெரியணும். நம்ம ஒரு வருஷம் கீழே இந்த குழந்தை ஒரு வருஷ குழந்தை மாதிரி நம்மளுக்கு தெரியணும், அது பண்ணணும். டெவலப்மெண்ட்டுங்கிறது குவாலிட்டேட்டிவ், அந்த குழந்தையினுடைய குவாலிட்டேட்டிவ் கேரக்டர்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறது.
அது வந்து நம்ம சைக்கலாஜிக்கலாக மனநிலை உளவியல் முறையில் இருக்கலாம். அப்புறம் வந்து மனநிலை மாற்றங்கள் அது எல்லாமே சேர்ந்து அந்த குழந்தை எப்படி தன்னைத்தானே புரிஞ்சுக்கிறது, நம்ம சொசைட்டியோட ரெஸ்பாண்ட் பண்ணுறங்கிறத வச்சு நம்ம இந்த குரோத்தி டெவலப்மெண்ட்டையும் நம்ம பிரித்து பார்க்கணும். இப்போ ஏரியாஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டுங்கிறது இந்த மனநிலை சம்பந்தமான விஷயங்கிறது திங்கிங், அந்த குழந்தை என்ன நினைக்குது, அப்புறம் லேர்னிங் அது எப்படி படிக்குது, ஏதோ ஒரு புக்கோ அல்லது ஏதோ ஒன்று கொடுத்தா, இப்போ ஒரு டிவியே இருக்குன்னா அது எப்படி லிசன் பண்ணுது, அதில் இருக்கிற வார்த்தைகளை எப்படி திரும்ப சொல்லுது, லேர்னிங். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸு, சில கேம்ஸ் இப்போல்லாம் நிறைய வந்துடுச்சு குழந்தைகளுக்கான கேம்ஸ், அதெல்லாம் எப்படி கரெக்டாக செய்தாங்கிறது ஒன்று. அடுத்தது ஃபிசிக்கல் சேஞ்சஸ் இன் பாடி மோட்டார் ஸ்கில்ஸு, எப்படி அது வந்து ஓடுது ஓடியாருங்கிறத பார்க்கணும். கோஆர்டினேஷன் அது எப்படி கரெக்டாக பண்ணுதாங்கிறது பார்க்கணும். கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷனுங்கிறது நம்ம சொல்லக்கூடிய இப்போ தமிழில் நம்ம வீட்டில் தமிழ் எல்லா பேரண்ட்ஸ் தமிழ்னா தமிழ் எப்படி கற்றுக்குது, ஈன்னு சொல்கிறது, அப்புறம் அம்மாங்கிறது அப்பாங்கிறது மாமாங்கிறது அந்த மாதிரி எல்லாம் எப்படி சொல்லுது. ஸ்பீச் டெவலப்மெண்ட் அது டெய்லி ஒரு 1 வீக் அடுத்த வீக் பார்க்கும்போது நிறைய வேர்ட்ஸ் கற்றுட்டே போகும். ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா நல்லா சீக்கிரமாக வேர்ட்ஸை கற்றுட்டு ரிப்பீட் பண்ணு, நம்ம சொல்கிறது புரிஞ்சுக்கு, அதை எடுத்துகிட்டு வான்னு எடுத்துகிட்டு வரும். அந்த மாதிரி இருக்கிறது கம்யூனிகேஷன். சோசியல் அண்ட் எமோஷனல் இது வந்து இன்ட்ராக்டிங் வித் அதர்ஸ், அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களோடு அது எப்படி பழகுது பேசுது, அவங்க சொல்கிறத எப்படி கேட்டுட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கிறது இந்த 3வது கேட்டகரி. மேனேஜிங் ஃபீலிங்ஸு அலறது, நம்ம சொன்னால் வேண்டான்னு சொன்னால் சமாதானம் ஆகிக்கிறது, இதுதான் நம்ம அந்த எமோஷனுங்கிற. டெவலப்மெண்டிங் பர்சனாலிட்டி அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி. அடுத்து அடாப்டிவ் லேர்னிங் டு ஹேண்டில் நியூ சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை இருந்து அந்த குழந்தை எப்படி அதுக்கு தன்னை அடாப்ட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு அதை ஒத்து போகுங்கிறது தான் இந்த ஏரியாஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் இந்த 5 கேட்டகரிஸ் நம்ம பார்க்குறோம். இதில் எங்கே குறைபாடு இருக்குங்கிறது நம்ம கவனிச்சோன்னா அதை நம்ம எதுலங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ குழந்தையினுடைய வளர்ச்சி பருவம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபென்சி குழந்தை பருவங்கிறது பர்த் டு 2 இயர்ஸ். இது வந்து ஆக்சலரேட்டட் ஃபிசிக்கல் growth. இந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி இப்போ ஏற்கனவே நம்ம சொன்னோம், ஒரு குழந்தை 3 கிலோ பர்த் வெயிட்டாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தை 8லேருந்து 9 கிலோ இருக்கணும் ஆவரேஜாக. அதுதான் வந்து அதனுடைய நார்மல் growthன்னு சொல்லி மெடிக்கல் சொல்கிறாங்க. அந்த ஐசிஎம்ஆர்லேயே அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. அதை வச்சு நமக்கு அதை வெயிட் போட்டு பார்ப்பாங்க. ஒவ்வொரு டைம் குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா செக்கப் போனோம்னா டாக்டர் வந்து உங்கள் குழந்தை வந்து 5 கிலோ இருக்குது, 7 கிலோ இருக்குது, 1 இயர் முடிஞ்சிச்சு, நல்ல growth இருக்குங்கிறத அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க. லேர்னிங் டு ஜம்ப் குதிக்கிறது ஓடுறது ஒடியாடுறது அந்த மாதிரி நார்மல் ஆக்டிவிட்டி இந்த 2 இயர்ஸில் அது இருந்துச்சுன்னா அது நார்மலாக அந்த 2 இயர்ஸில் அது செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஏர்லி சைல்டுஹுட், இது அடுத்த பருவம் 2 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் இந்த ஏர்லி சைல்டுஹுட்னு சொல்கிறோம். இதில் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் இன்ஃபென்சி ஸ்கில்ஸ் அந்த குழந்தையினுடைய அந்த ஸ்கில்ஸு அன்றாட வேலைகள், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் பேச கற்றுக்கிறது, எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் மசில்ஸு, பாடி வெயிட் கெயின் பண்ணுறது, நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறது. நம்ம பார்த்தா இந்த குழந்தை நல்லா கொழுன்னு இருக்கிறத சொல்லிக்குவாங்க. சில குழந்தை ரொம்ப இதாக இருந்ததுன்னா ஏன்னா இந்த குழந்தை வீக்காக இருக்குதுங்கிறத சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டயட்டெல்லாம் மாற்றி கொடுப்பாங்க டாக்டர்ஸு, நம்ம சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ். அடுத்தது மிடில் அண்டு லேட் சைல்டுஹுட், இது வந்து 6லேருந்து 12 வயசு வரைக்கும் இந்த மிடில் அண்டு லேட் சைல்டுஹுட் சொல்கிறேன். ஸ்கூல் கோயிங் ஏஜ் இந்த இதில் சொல்கிறேன். அடுத்து அடலசன்ஸுங்கிறது பிட்வீன் 12 to 18 இயர்ஸ், இது டீனேஜ்னு சொல்லுவோம். அதர் ஸ்டேஜ் இன்க்ளூட் ப்ரீ நேட்டல், ஏர்லி மிடில் அண்ட் லேட் அடல்ட்ஹுட்டுங்கிறது பின்னாடி வரக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபென்சி, ஏர்லி சைல்டுஹுட்டு, மிடில் அண்ட் லேட் சைல்டுஹுட், அடல்சன் பீரியட் 18 இயர்ஸ் வரைக்கும் தான் இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் பார்க்குறோம். இது இந்த ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த குழந்தைக்கான வைத்தியம் என்னங்கிறத பார்த்து உரிய மருத்துவர் அவங்கள பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வேறு குறைகள் இருந்தால் ஓகே. மனநிலையில் ஏதாச்சும் மாற்றங்கள் எழுதுன்னா ஸ்பீச் வரலையா, அது என்ன இப்போ டிஃபெக்ட்டுங்கிறது அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா உரிய மருத்துவரை பார்த்து நம்ம அதில் ஆலோசனை வாங்கி மருத்துவம் கண்டிப்பாக நம்ம செஞ்சுக்கணும். ஏன்னா அந்த குழந்தையினுடைய பருவத்தில் அந்த குறைபாடுகள்லாம் நம்ம நீக்கிற மாதிரி நம்ம செஞ்சுக்கணும்.
இப்போ ஒரு குழந்தைய எடுத்துட்டோம்னா அது வந்து அது ஒரு ரூம் கிளீன் பண்ணுறதோ, மற்றவங்களோட பேசுறதோ, மற்ற அண்ணன் தம்பியோ அல்லது மற்ற குழந்தைகளோட எப்படி வந்து அது இன்ட்ராக்ட் பண்ணுது, மற்றவங்களோட பேசிக்கிறது, இதெல்லாம் நார்மல் பார்ட்டாக இருக்கணும். நார்மலாக இருந்ததுன்னா அந்த குழந்தை வந்து நல்ல மிங்கிள் ஆகிக்குது, பேசிக்குங்கிறது நம்ம சொல்லிக்கலாம். இதில் ஏதாவது மாற்றங்கள் அந்த பிஹேவியரோ இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து கவனிச்சோம்னா கண்டுபிடிச்சிடலாம். இந்த குழந்தை மற்றவங்களோட சரியா மூவ் பண்ண மாட்டேங்குது. இப்போ நம்ம ஆஃபீஸ்லேயே சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அவர்கிட்ட அவர் அப்படித்தான் இருப்பாருங்க, எல்லாத்துக்கூடயும் பழக மாட்டார், சில பேரோட தான் பழகுவாங்க, அது அவருடைய பிஹேவியராக இருக்கலாம். பட் ஒரு குழந்தை வந்து நார்மலாக எல்லா குழந்தைகளோட சரிசமமாக பேசி பழகி எல்லா அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா தான் அது நார்மல் பேபிங்கிறது நம்ம சொல்லலாம். இதில் வந்து இப்போ டெவலப்மெண்டல் டிஸார்டர், இந்த growth ப்ராசஸில் ஒரு குழந்தை இருக்கும்போது இந்த டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ் இஸ் ஏ குரூப் ஆஃப் சைக்கியாட்ரிக் கண்டிஷன். இது நம்ம ஒரு வேலைசாமி டாக்டர் கூட அன்னைக்கு கிளாஸில் சொன்னார். சைக்கியாட்ரிக்கில் என்னென்ன டிஸார்டர்ஸ் இருக்குது, வளர்ந்தவங்களுக்கு குழந்தைகள் பற்றி கிறிஸ்பர் சொன்னார். சில டாபிக் மட்டும் நல்லா இது பண்ணுறாரு. மனநிலை, உளவியல் காரணமான இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே அந்த குழந்தை பருவத்திலேயே ஆரம்பிக்கலாம். அது வந்து டெவலப் ஆகாமல் நம்ம அதைய உரிய வைத்தியம் பண்ணி அதை எப்படி செய்யறதை பற்றி கூட ஒரு டாக்டர் சொன்னார். இன்வால்வ் சீரியஸ் இம்பேர்மெண்ட் இன் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். எந்த நிலையில் என்ன ப்ராப்ளங்கிறது நம்ம அந்த உரிய சைக்கியாட்ரிக் டாக்டர்கிட்ட நம்ம பார்த்து அதை நம்ம சரி பண்ணிக்கணும். கண்டிப்பாக அதை நம்ம சரி பண்ணிக்கணும். அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இதில் ஏதோ குறைபாடு இருக்குங்கிறத பொதுவாக தெரிஞ்சுக்கணும். என்ன குறைபாடுங்கிறத சைக்கியாட்ரிக் டாக்டர்கிட்ட போய் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு குழந்தை cannot adjust to a complex environment. அந்த குழந்தை அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் அது தடுமாறலாம், அப்படி கூட இருக்கலாம். they become unable to behave in the socially acceptable. மற்ற குழந்தைகளோட ஒரு சரிசமமாக பழகாமல் கூட இருக்கலாம். ரிசல்ட்டிங் இன் தி எக்ஸிபிஷன் ஆஃப் பெக்கூலியர் பிஹேவியர். அது போகாது, அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட போகாது, அவங்க பேரண்ட்ஸோடையே இருக்கும்போதே அவங்களோட சேராமல் இருக்கலாம். அது சில குழந்தைங்க புதுசாக இருந்தால் இருக்கும், பட் ஒன்றா கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா மற்ற குழந்தைகளோட நார்மலாக விளையாடு. சில குழந்தைகள் ரொம்ப நேரம் ஒரு 4 மணி நேரம் ஆனால் கூட மற்ற குழந்தைகளோடு மிங்கிள் ஆகாமல் தனியாகவே இருக்குது. அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு சம் ப்ராப்ளம் இருக்குங்கிறது, சம் பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாங்கிறது இந்த இன்ட்ரடக்ஷன் சொல்கிறோம். அடுத்தது காசஸ், இது எதனால் வருது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் மேலே இது. இது எதனால் வருது? இந்த பிஹேவியரல் டிஸார்டர்ஸ் காஸ்ட் பை மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். முந்திருச்சு கொஞ்சம் மேலே ஏற்றுங்க, அப்படியே விட்டுருங்க. ஃபால்ட்டி பேரண்டல் ஆட்டிடியூட். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைய வந்து வேறு மாதிரி த்ரெட்டன் பண்ணுறதோ மிரட்டுறதோ அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதனுடைய குறைபாடுகள் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்குரிய மருத்துவ ஆலோசனையோ மனநிலை மருத்துவ ஆலோசனை பார்த்து நம்ம இது பண்ணணும். நம்ம தேவையில்லாமல் அதை இது பண்ணோம்னா அது வேறு மாதிரி போயிடும். அதை கண்டுபிடிச்சி அதை நம்ம அதுக்குரிய இன்அடிக்குவேட் ஃபேமிலி என்விரான்மெண்ட். ஒரு குழந்தை வளரும்போது அந்த குழந்தைக்கு அந்த வீடு தான் ஸ்கூல்னு சொல்லலாம். ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் 3 வயசு வரைக்கும் அந்த வீடு தான் அந்த குழந்தைக்கு ஒரு பிரைமரி ஸ்கூல்னு கூட சொல்லிக்கலாம். இன்அடிக்குவேட் ஃபேமிலி என்விரான்மெண்ட், அந்த ஃபேமிலி என்விரான்மெண்ட்டு அவங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறவங்க வயதானவர்கள்லாம் இருந்தால் தான் அந்த குழந்தையினுடைய டெவலப்மெண்ட் வந்து நார்மலாக இருக்குது. ஒருத்தர் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, மற்றவங்களோட பழகாது. மற்றவங்களோட இங்கேயே நல்லா பழகுனா ஸ்கூலில் போய் நல்லா பிஹேவ் பண்ணு. மென்டல் அண்ட் ஃபிசிக்கலி சிக்கு, அந்த குழந்தைக்கு வந்து ஏதோ உடல்நிலை வேறு நோயோ ஏதோ இருந்து ஃபிசிக்கலாக அது வந்து வீக்காக இருந்தாவோ அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் அது வந்து அந்த சிச்சுவேஷனில் அதனுடைய பிஹேவியர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நார்மல் சைல்டை ஹெல்த்தியாக இருக்கிற குழந்தைய விட இந்த மாதிரி மென்டல் ஃபிசிக்கலாக சிக்காக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் வித்தியாசமான பிஹேவியர் இருக்குது. இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சோசியல் ரிலேஷன்ஷிப், அந்த குழந்தையை சுற்றி இருக்கிறவங்க எப்படி அதோட பழகிறாங்க அப்படிங்கிற நல்ல இன்ட்ராக்ஷனோடு இருக்கிற குழந்தைகள் நல்லா ஒரு நார்மலாக எல்லாத்தோடையும் பழகும். அது வீட்லேயும் அப்படித்தான், வெளியில் போனாலும் அது பழக ஆரம்பிச்சது, அது ஒரு காரணம்.
இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மாஸ் மீடியா, இதை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. இப்போ இருக்கக்கூடிய மாஸ் மீடியாவில் செல்ஃபோன் இல்லாத குழந்தைகளே இல்லை. குழந்தைய அழுதா கூட செல்ஃபோன் கொடுத்து சமாதானப்படுத்திடுறாங்க, அது சமாதானம் ஆயிடுது, எல்லாம் அதுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடுது. அந்த மாதிரி மாஸ் மீடியா இன்னைக்கு டிவி செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூரம் குழந்தைகளை ஆக்கிரமிச்சிருக்கு. வயசானவங்களே அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ரொம்ப மாஸ் மீடியாவினுடைய எக்ஸ்போஷர் வந்து குழந்தைகளையும் பாதிக்கலாம். ஒரு இது நிகழ்ச்சியோ ஒரு இதோ அந்த குழந்தைகளே அது மாஸ் மீடியா வந்து இன்னைக்கு சமூக ஊடகங்கள் வந்து அந்த குழந்தைய அதனுடைய பிஹேவியர் சேஞ்சஸ் கூட கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அப்புறம் ஃபால்ட்டி பேரண்டல் ஆட்டிடியூட்னு சொன்னோம். தவறான அந்த அப்பா அம்மாவுடைய அவங்க அணுகுமுறைகள் என்னன்னா, ஓவர் ப்ரொடெக்ஷன், அந்த குழந்தைய ரொம்ப பாதுகாப்பாக வைக்கிறது, டாமினன்ஸ் பண்ணுறது, அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். அந்த குழந்தை வந்து பக்கத்து வீட்டு பையனோட மார்க் குறைவே எடுத்திருக்கா, அப்படி நீ ஏன் அப்படி எடுத்தான்னு. இப்போ குழந்தைகளினுடைய இது பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸினுடைய எக்ஸ்பெக்டேஷன் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வேலைக்கு போக வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போச்சு. என் குழந்தை இதுதான் படிக்கணும், இப்படித்தான் வரணும், மார்க் கொஞ்சம் குறைஞ்சிச்சுங்கிறத ரொம்ப ஒரு ஃபோர்ஸ் எல்லா ஃபேமிலியும் இன்னைக்கு இருக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல 2 குழந்தை 3 குழந்தை இருந்தது, இப்போ ஒரே குழந்தை இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் நிறைய இருக்கு. அதனால அந்த குழந்தைகிட்ட பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாக போகுது, அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். அப்புறம் ஓவர் கிரிட்டிசிசம், நம்ம நினைக்கிற மாதிரி அந்த குழந்தை மார்க் வாங்கலையோ பிஹேவ் பண்ணலையோன்னா ஓவர் கிரிட்டிசிசம் பண்ணுறது குழந்தைகளை வேற மாதிரி கொண்டு போயிரு. அதனுடைய மென்டலாக அதனுடைய நிலைமை வந்து அதுக்கு ரொம்ப இதாயிரு. அன்ஹெல்தி கம்பேரிசன், மற்றவங்க ஸ்டூடெண்ட்ஸோடையோ கிளாஸில் இருக்கிறவங்களோடைய பக்கத்து வீட்டுக்கார பையனோடைய இவங்களை கம்பேர் பண்ணி பொதுவாக இந்த மாதிரி ஒரு மனநிலை வயசானவங்களுக்கோடு இருக்கும். அவங்க எவ்வளோ வசதியாக இருக்காங்க, நம்ம அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது வயசானவங்களே கம்பேர் பண்ணுறோம். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் மற்ற குழந்தைகளோட கம்பேர் பண்ணி அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறது இருக்கக்கூடாது. அப்புறம் அண்டர் டிசிப்ளின், ஓவர் டிசிப்ளின், இதுவும் ஒரு ரொம்ப இது. பேரண்டல் ரிஜெக்ஷன், அந்த குழந்தை வந்து நீ நல்லா படிக்கலின்னு என் கூட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அது வந்து தப்பு. அது நம்ம எப்படி அதோட நார்மலாக நம்ம பண்ணணும். டிஸ்டர்ப்டு பேரண்ட்டு சைல்டு இன்ட்ராக்ஷன் இதெல்லாம் இருக்கும். புரோக்கன் ஃபேமிலி, ஒரு குழந்தை நார்மலாக இருக்கணும்னா அந்த அப்பா அம்மா அப்புறம் பாட்டி தாத்தா அந்த ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம் இருக்கணும். இதில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் கூட அந்த குழந்தையினுடைய அந்த பிஹேவியர் இது வந்து ரெஸ்பான்ஸ் வந்து மாறக்காகு, பிஹேவியர் ப்ராப்ளம்ஸும் வர்றக்காகு. இன்அடிக்குவேட் ஃபேமிலி என்விரான்மெண்ட் பாருங்க. புவர் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், எல்லாருமே நம்ம நார்மலாக எல்லா ஃபேமிலியுமே ஒரே சேம் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பேர் புவர் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் கூட இருக்கலாம். கல்ச்சுரல் பேட்டர்ன், அவங்களுடைய சமூக கோட்பாடுகள், ஃபேமிலி ஹேபிட்ஸு, அப்புறம் வந்து சைல்டு ரேரிங் ப்ராக்டிஸஸ். ஒரு ஃபேமிலியில் எப்படி குழந்தை வளர்க்குறாங்களோ அது மாதிரி இன்னொரு பக்கம் இருக்காது, வித்தியாசமாக கூட இருக்கலாம். அடுத்தது பேரண்ட்ஸ் மூடு அண்ட் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். பேரண்ட்ஸ் வந்து எவ்வளவு நேரம் இந்த குழந்தைகிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அது டெய்லி நம்ம வாட்ச் பண்ணணும். அதில் ஒரு குறைபாடு இருந்தால் கூட அந்த குழந்தை வந்து நம்மளை யாரும் கேட்கல, அப்ரிசியேட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போகுது. பேரண்டனுடைய லிட்ரஸி, அப்பா அம்மாவுடைய அந்த லிட்ரஸி லெவலும் இதில் ஒரு காரணம். இன்அப்ராப்ரியேட் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் குறைஞ்சா கூட அது வந்து இது இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் தி சைல்ட்ஸ் பிஹேவியர். இது எல்லாமே அந்த குழந்தையினுடைய பிஹேவியரல் சேஞ்சஸில் டிஸார்டராக கூட அது மாறலாம். இந்த இன்அடிக்குவேட் ஃபேமிலி என்விரான்மெண்ட்டுங்கிறது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சோசியல் ரிலேஷன்ஷிப், சில்ட்ரன் வித் சிக்னஸ். ஒரு குழந்தை வந்து நார்மலாக இல்லாமல் ஏதோ ஒரு நோய்வாயோ பட்டோ அது சரியாக சாப்பிடாம தூங்காமல் இருந்தால் கூட அதனுடைய பாதிப்புகள் வரலாம். அண்டு டிசபிலிட்டி மே ஹேவ் பிஹேவியர் ப்ராப்ளம். டிசபிலிட்டி அதுதான் ஹெல்த்தி சைல்டாக இருந்ததுன்னா அதுக்கு எல்லாமே அந்த குழந்தைக்கு வந்துடும், அது எடுக்க ஆரம்பிச்சிடும். இதில் ஏதாச்சும் சிக்காக இருக்கக்கூடிய குழந்தையோ டிசபிலிட்டி இருக்கக்கூடிய குழந்தையோ இருந்ததுன்னா பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ். கிரானிக் இல்னஸ், நீண்ட நாளாக ஒரு குழந்தை வந்து இருந்துச்சுன்னா அதனுடைய வளர்ச்சி ஃபிசிக்கலாக நம்ம பார்த்தோம்ல அந்த 5 ஏரியாஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல
ஃபிசிக்கல் growth இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் அதனுடைய ஆக்டிவிட்டி குறைச்சிது. அப்போ வந்து கிரானிக் இல்னஸாக இருக்கிறது, ப்ரொலாங்டு ஹாஸ்பிட்டலைசேஷன். சில குழந்தைகள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்லையே ட்ரீட்மெண்ட் எடுத்து அங்கேயே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இந்த குழந்தைக்கு பிஹேவியரில் இது மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மாஸ் மீடியா. மாஸ் மீடியா பற்றி நம்ம முதல்லயே பார்த்தோம். டெலிவிஷன், ரேடியோ, பீரியாடிக்கல்ஸ் அண்ட் ஹைடெக் கம்யூனிகேஷன் சிஸ்டம் affect the school children and adolescents, leading to conflict and tension which may cause behavioral disorder. இப்போ இது ஒரு பெரிய இஷ்யூ. இன்னைக்கு சூழ்நிலையில் இந்த ஹைடெக் டிஜிட்டல் இதில் மாஸ் மீடியானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் சில்ட்ரன் ஆஸ் வெல் அஸ் க்ரோனப்ஸ், அது வந்து 3 கேட்டகரின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு டீனேஜ் தாண்டினவங்ககிட்டையும் இந்த மாஸ் மீடியானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, குழந்தைகிட்டையும் இருக்குது, வயதானவங்களுக்கு இருக்குது. அது பொழுதுபோக்குன்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் இருக்க ஒழிய குழந்தைகள் அதிகமாக போய் கிரவுண்ட்லேயோ விளையாடுறதோ குறைஞ்சி போச்சு. ஓரளவுக்கு வயசு இருக்கிறவங்க கூட மூமெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. முன்னெல்லாம் அரசு பள்ளி மட்டும் இருந்துச்சு, அங்கெல்லாம் நம்ம விளையாட்டு பீரியட்னே இருக்குது 1 hour இடையில. பட் இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ அது குறைஞ்சதுனால வந்து அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக மாஸ் மீடியாவுக்கு போயிட்டுருக்கு. மாஸ் மீடியா இன்ஃப்ளூயன்ஸும் ஒரு பெரிய இஷ்யூவாக கூட இந்த குழந்தையினுடைய பிஹேவியரல் டிஸார்டர்ஸ்க்கு ஒரு காரணமாக இருக்கலாங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து கிளாசிஃபிகேஷன். இது நம்ம முதல்லயே பார்த்தோம். இன்ஃபென்சி அந்த 2 years வரைக்கும், சைல்டுஹுட்டு, அடல்சன்ட் 18 years வரைக்கும், 2 to 6 years, அப்புறம் வந்து 18 years வரைக்கும் அந்த பீரியட் சொல்கிறோம். நேச்சர். இந்த கிளாசிஃபிகேஷன் என்ன நடக்குதுன்னா மூமெண்ட்டு, அந்த குழந்தை எப்படி மற்றவங்களோட பழகுங்கிறது, ஹேபிட், அக்கையரிங் ஹேபிட்ஸ் என்னென்ன, அடுத்தது வந்து எப்படி நம்ம அதனுடைய அன்றாட இது போகிறது வர்றது, ஸ்பீச்சு, பேச்சு எப்படி டெவலப் ஆகுது, அல்லது பேசாமல் இருக்குதா, சில வேர்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்காமல் இருக்குதா, அந்த மாதிரி இருக்கிறது நம்ம சொல்ல. சில குழந்தைகள் தக்கி பேசும், நல்லா பேசாது, ஸ்கூலில் எப்படி பிஹேவ் பண்ணுது, நல்லா தூங்குதா, அப்புறம் ஈட்டிங் ஹேபிட்ஸ், நல்லா சாப்பிடுதாங்கிற இந்த ஏரியாவெல்லாமே இந்த 3 பீரியட்லேயும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. டிஸார்டர்ஸ் இன் சைல்டுஹுட் பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஏரியா. ஸ்பீச் ப்ராப்ளம்ஸ், இது நிறைய குழந்தைகள் நம்ம பார்க்குறோம், சரியாக நம்ம பேச முடியறதில்ல. இந்த ஸ்டட்டரிங்கிறது ஸ்டாமரிங்கிறது திக்குவாய்ங்கிற மாதிரி நம்ம விட்டு நிறுத்தி பேசுவாங்க, தக்கி பேசுவாங்க. அது என்ன காரணம்? இந்த ஸ்பீச் ப்ராப்ளம் வரலாம். அடுத்தது ஸ்லீப் டிஸார்டர்ஸ், ஸ்லீப் வாக்கிங், ஸ்லீப் டாக்கிங். இது நிறைய பேர் நைட்டில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன ஒரு டிஸார்டர்னு நம்ம நிறைய பேர் நம்ம வயசானவங்க கூட நைட்டெல்லாம் பேசிகிட்டு இருப்போம். பட் குழந்தைகள் இந்த மாதிரி வரக்கூடாது, அதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் அந்த குழந்தைங்க நல்லா தூங்காது, ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால தான் பேசு. அடுத்தது பிஹேவியர் டிஸார்டர், அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். இது என்னென்னா கவனச்சிதறல்னு சொல்லலாம். இதைத்தான் வந்து நம்ம இது பின்னாடி ஒரு ஸ்லைடு வருது, அதில் அப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதுதான் ஜென்ரல் டிஸார்டர்ஸு. ஸ்பீச் ப்ராப்ளம், ஸ்லீப் ப்ராப்ளம், அடுத்தது அந்த ஏடிஹெச்டிங்கிற இந்த பிஹேவியர் டிஸார்டர்ஸ் 3மே வந்து சைல்டுஹுட்டில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஓரளவு. அடுத்து காசஸ். இது எல்லாத்துக்கும் காசஸ் வந்து என்விரான்மெண்ட்டு, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் காரணமாக இருக்கலாம், ஜெனட்டிக்ஸும் ஒரு காரணமாக இருக்குன்னு சொன்னேன். ஸ்ட்ரெஸ் இன் ஏர்லி சைல்டுஹுட், குழந்தை பருவத்தில் ஏர்லியராக அதுக்கு ஏதோ ஒரு மன அழுத்தங்கிறது வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆனால் இந்த இதனால வந்து இந்த நம்ம மேற்கண்ட ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்து டெவலப்மெண்ட் டிஸார்டர்ஸ், லேர்னிங் டிசபிலிட்டிஸ். இதில் கற்றல் திறனில் நம்ம கூடிய குறைபாடுகள். கம்யூனிகேஷன் டிஸார்டர்ஸ், கம்யூனிகேஷன்னா தகவல் தொடர்பு, எப்படி நம்ம சொல்கிறது புரிஞ்சுக்குது, அந்த குழந்தை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, நம்ம சொல்கிற மாதிரி செய்யலையாங்கிறத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி கண்டுபிடிச்சோம். அடுத்தது ஆட்டிசம். இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்ஸ், ஆட்டிசம் பேபிஸ் நம்ம பார்க்குறோம்ல, அது
அப்புறம் அந்த ஏடிஹெச்டிங்கிறது அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டருங்கிறது நம்ம பார்க்கலாம். அடுத்தது டெவலப்மெண்டல் கோஆர்டினேஷன் டிசார்டர், எப்படி வந்து மற்றவங்களோட இது கோஆர்டினேட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்கிறது. இந்த 4 டைப் ஆஃப் டிசார்டர்ஸ் வந்து டெவலப்மெண்டல் ஸ்டேஜில் நம்ம அப்சர்வ் பண்ணலாம் கூர்ந்து கவனிக்கும் போது. லேர்னிங் டிசபிலிட்டிஸ். லேர்னிங் டிசபிலிட்டிஸ் ஆர் டிசார்டர்ஸ் தட் அஃபெக்ட் ஒன்ஸ் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம சொல்றது சரியா அது உள்வாங்கிக்கிறது இல்லை அல்லது புரிஞ்சுக்கிறது இல்லை, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அது ரியாக்ட் பண்ணுறது இல்லை, அது ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்சிபிள். யூஸ் ஸ்போக்கன் ஆர் ரிட்டன் லாங்குவேஜ். நம்ம சொல்லித்தர சில குழந்தைகள் எழுதுறது பார்த்தீங்கன்னா சரியாக எழுதாது, பேசுறது சரியாக பேசாது. இந்த லேர்னிங் டிசபிலிட்டியில் இந்த இது வரும். மேத்தமேட்டிக் கால்குலேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வரும். கோஆர்டினேட் மூவ்மெண்ட்ஸ் ஆர் டைரக்ட் அட்டென்ஷன். மற்றவங்க சொல்கிறத எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுங்கிறத பார்க்கணும். நிறைய பேர் சொன்னால் அது புரிஞ்சுக்காது, ஒவ்வொன்றா புரிஞ்சுக்கும். அல்லது சில குழந்தைகளுக்கு நம்ம சொல்கிறது என்னன்னே புரியாத மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிறதையும் நம்ம வாட்ச் பண்ணணும். நாட் ஆல் லேர்னிங் ப்ராப்ளம்ஸ் ஃபால் இன்டு த கேட்டகரி ஆஃப் லேர்னிங் டிசபிலிட்டி. மெனி சில்ட்ரன் ஆர் சிம்பிளி ஸ்லோயர் இன் டெவலப்பிங் சென்டென்ஸ். சில குழந்தைகள் வந்து நார்மலாக அந்த வயசில் இருக்கக்கூடிய அந்த டெவலப்மெண்ட் இது வந்து மெதுவாக கற்றுக்கும், அது ஸ்லோயராக இருக்குது. மற்ற குழந்தைகளோட அது அந்த அந்த ரேட்டில் கற்றுக்காது. சில குழந்தைகள் மெதுவாக கற்றுட்டு மறுபடியும் நல்லா டெவலப் ஆகிற குழந்தைகள் இருக்கலாம். அல்லது மெதுவாகவே இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து மருத்துவர்கிட்ட நம்ம போய் அது என்னன்னு பார்த்து அதுக்குரியான வைத்தியம் பண்ணிக்கும். அடுத்து கைண்ட்ஸ் ஆஃப் லேர்னிங் டிசபிலிட்டிஸ். இது பாருங்க, இது வந்து டிஸ்லெக்சியாங்கிறது. இட்ஸ் எ ரீடிங் அண்ட் லாங்குவேஜ் பேஸ்டு லேர்னிங் disability. With this problem child may not understood the இது இந்த மாதிரி டிஸ்லெக்சியா அப்படிங்கிற டிசபிலிட்டி இருந்தால் அது நிறைய எழுத்துக்களை புரிஞ்சுக்காது, குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் சொல்ல தெரியாது, சென்டென்ஸோ பேராகிராஃபோ வச்சு பேச தெரியாது. இந்த குழந்தைக்கு அந்த ஃப்ளூயண்ட்டாக பேசக்கூடிய அந்த இது குறைய இருக்கலாம். அடுத்து டிஸ்கிராஃபியா. இது வந்து டேர்ம்ஸ் ஃபார் ப்ராப்ளம்ஸ் வித் ரைட்டிங். எழுதக்கூடிய திறன் வந்து அந்த குழந்தைக்கு குறைவாக இருக்கும், மெதுவாக தான் எழுது, நார்மலாக எழுத மாதிரி எழுதாது. ஏன் ஓல்டர் சைல்டு மே நாட் ஃபார்ம் லெட்டர்ஸ் கரெக்ட். அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டு எழுதுறதுக்கு அதனுடைய இது வராது. அண்ட் தேர் இஸ் டிஃபிகல்ட்டி இன் ரைட்டிங் வித்தின் சர்டன் ஸ்பேஸ். அந்த மாதிரி எழுதுறதுனுடைய ப்ராப்ளம் இருந்தாலும் லேர்னிங் டிசபிலிட்டி. அடுத்து டிஸ்கால்குலியா. இது என்னென்னா மேத்தமேட்டிக்கல் வித் மேத்ஸ், கன்சர்னிங் வித் மேத்ஸ் ப்ராப்ளம். சில பேருக்கு அது ஈஸியாக வராது, அது ஒரு டிசபிலிட்டின்னு சொல்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் டிஸார்டர். இது என்ன ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம சொல்லக்கூடிய இது எப்படி புரிஞ்சுட்டு அந்த மெசேஜை ப்ராசஸ் பண்ணி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறங்கிறத இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் டிஸார்டர். இதில் குறைபாடுகள் இருந்தால் இந்த ஏரியாவில் வந்து அது குறைபாடுகள். ஒரு பர்சன் எபிலிட்டி டு யூஸ் த இன்ஃபர்மேஷன் தட் தே டேக் த்ரூ தர் சென்சஸ். அதை எப்படி பார்த்து கேட்டு அது எப்படி வந்து செய்யுங்கிறது, ஸ்மெல்லிங்கோ டச்சிங்கோ அப்படிங்கிறத இந்த 4வது கேட்டகரியில் இந்த கைண்ட்ஸ் ஆஃப் லேர்னிங் டிசபிலிட்டின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து கம்யூனிகேஷன் டிஸார்டர். இது வந்து நம்ம சொல்கிறது எப்படி புரிஞ்சுக்குது, இன்க்ளூட் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் ஸ்பீச். எப்படி நார்மலாக இந்த குழந்தை பேசுதா, லேட்டாக பேசுதா, அல்லது ரொம்ப சுலோவாக தான் பேச முடியுதா, அல்லது ரொம்ப வெரி மினிமம் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுதாங்கிறத பார்த்துக்கலாம். லாங்குவேஜ் அண்ட் ஆடிட்டரி ப்ராசஸிங். நம்ம சொல்கிறது நல்லா கேட்டுக்க, ஏன்னா நல்லா கேட்டால் தானே ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அதனால் வந்து அந்த ஆடிட்டரி ப்ராசஸிங்கிறது அதுதான். நல்ல தெளிவாக அதுக்கு கேட்கும் திறன் இருந்ததுன்னா நல்லா பேச ஆரம்பிக்கும். அதில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் கூட அந்த கம்யூனிகேஷன் டிஸார்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சம் காசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் டிஸார்டர்ஸ் என்னன்னா ஹியரிங் லாஸ். அது கேட்கும் திறன் குறைவாக இருக்கலாம் அல்லது அதில் முழுக்கும் குறைவாக இருக்கலாம். நியூரலாஜிக்கல் டிஸார்டர்ஸ், சம் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கூட அந்த இது பிரெயின் இன்ஜுரி, இந்த மாதிரி கீழே விழுந்து ஏதாச்சும் தலையில் அடிபட்டு இருந்தால் கூட அந்த மாதிரி வரலாம். மென்டல் ரிட்டார்டேஷன் அந்த மாதிரி இருக்கிறது. ட்ரக் அபியூஸ், இதில் நிறைய வகைகள் சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் இம்பேர்மெண்ட்ஸு, அந்த கிளெஃப்ட் லிப்ட்டு பேலட்டில் மேலே அன்னத்தில் அந்த மாதிரி கிளெஃப்ட் லிப் இருக்கிறது. எமோஷனல் ஆர் சைக்காட்ரிக் டிஸார்டர்ஸு,
and development disorders. Frequently, however, the cause is unknown. சிலதெல்லாம் நம்ம அன்னைக்கு அவர் வெள்ளைச்சாமி டாக்டர் சொன்ன சிலதை நம்ம கண்டே பிடிக்க முடியாது. 6 மாசம் 1 வருஷம் கூட இருந்து கூட நம்ம அந்த டிசார்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதனால இது கொஞ்சம் சிலதெல்லாம் நல்ல ஒரு அனுபவம் உள்ள ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் அந்த ப்ராப்ளத்தை வந்து ஈஸியா நம்ம கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி சொன்னாரு. அது உண்மைதான். சிலதெல்லாம் அந்த ஸ்டேஜஸ் எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அது கூட இருந்து அப்சர்வ் பண்ணத்தான் கண்டுபிடிக்குங்க சொன்னாரு. அந்த மாதிரி கூட இந்த இருக்கலாம். இந்த கம்யூனிகேஷன் டிசார்டர்ஸ்ல வரக்கூடிய வகைகள் காசஸ். இது வந்து ஜெனட்டிக்கலா இருக்கலாம். என்விரான்மெண்டல் ட்ரிகர்ஸ், சுற்றுப்புற சூழ்நிலைகள்னால நம்ம அது பெறலாம். அதர் ஹெல்த் கண்டிஷன், இது பார்த்தீங்கன்னா அந்த மஸ்குலர் டிஸ்டர்பிங், இது குரூப் ஆஃப் இன்ஹெரிட்டட் ஜெனட்டிக் கண்டிஷன் தட் கிராஜுவலி காஸ் த மஸ்குலர் டு வீக்கன். மஸ்குலர் டிஸ்டர்பிங்கிறது மசில் டெவலப்மெண்ட் வந்து நார்மலாக இல்லாமல் அப்படியே அது வீக் ஆகிட்டே போச்சுன்னா, அந்த மாதிரி கண்டிஷன் உள்ள குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி வீக் ஆகிட்டே போச்சுன்னா அதனுடைய குழந்தை நிற்கிறதோ வீல் சேர்லேயே கூட உட்காந்துருக்கும், ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த கண்டிஷன் இருந்தாலும் சரி. அடுத்து டாவாஸ் சிண்ட்ரோம்ங்கிறது, a genetic condition that typically causes a learning disability and range of physical features. இந்த குறைபாடுகள் இருக்கிறவங்க இந்த லேர்னிங் டிசபிலிட்டியும் வரலாம், பிசிக்கல் ஃபீச்சர்ஸினுடைய பாதிப்பும் வரலாம். அடுத்து செரிப்ரல் பால்சி, இது ஆமாம், இது பாருங்க கண்டிஷன் தட் அஃபெக்ட் த பிரெயின் அண்ட் நர்வஸ் சிஸ்டம். செரிப்ரல் பால்சிங்கிறது அது அன்னைக்கோட ஒரு டிவியில் கூட போட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் இருக்கலாம். காசிங் ப்ராப்ளம்ஸ் வித் மூவ்மெண்ட் அண்ட் கோஆர்டினேஷன், அது நல்லா நடக்கிறதோ நார்மலாக இல்லாமல் அந்த குழந்தைகள் இருக்கிறத அந்த செரிப்ரல் பால்சிங்கிற. அடுத்தது இன்ஃபென்டல் ஸ்பாசம்ஸ், எ டைப் ஆஃப் எபிலெப்சி. இது வந்து டெவலப்ஸ் வித் எ சைல்டு ஸ்டில் வெரி யங். சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த எபிலெப்சிங்கிறது நம்ம கண்டிஷன் வரலாம். அடுத்தது வந்து நியூரோஃபைப்ரோபட்டோனிஸுங்கிறது, எ நம்பர் ஆஃப் ஜெனட்டிக் கண்டிஷன் தட், இது ஒரு புது ஏரியா நம்ம பார்க்கக்கூடியது. அதனால அந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் புதுசாக கூட இருக்கும். எ நம்பர் ஆஃப் ஜெனட்டிக் கண்டிஷன் தட் காஸ் டியூமர்ஸ் டு க்ரோ அலாங் வித் த நர்வ்ஸ். இது அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட இந்த ப்ராப்ளம்ஸ் இது மாதிரி வரலாம். அது ரேர் ஜெனட்டிக் கண்டிஷன், இந்த பார்த்தோம்ல, அது ஃப்ராஜைல் எக்ஸ் சிண்ட்ரோம், டியூபர்குலோசிஸ் அண்ட் ரெட் சிண்ட்ரோம்ங்கிறது. இது இன்டெப்த், இதெல்லாம் நம்மளுக்கு இதில் இருந்து சிலதெல்லாம் புரியாமல் கூட இருக்கலாம். பட் சைக்காட்ரிக் டாக்டர்ஸு ஆன் கண்டினியூல் அப்சர்வேஷன் அந்த இதை டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணாங்கன்னா என்னங்கிறது ஒவ்வொன்றா ஸ்க்ரீன் பண்ணி அப்புறம் தான் அது கண்டுபிடிப்பாங்க. அது கொஞ்சம் நிறைய அந்த அனுபவங்கள், எத்தனை பேஷண்ட் பார்த்தாங்கங்கிறத வச்சு தான் நம்ம இது பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன வகைன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நார்மலாக இருக்கக்கூடிய டிஸார்டர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு ஸ்பீச்சோ அல்லது ஹியரிங்கோ சோசியலாக அது பழகலையோங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்டெப்த்தாக போகும்போது கொஞ்சம் டாக்டர்ஸ், அந்த சைக்காட்ரிக் டாக்டர்ஸு தான் அவங்க வந்து இன்டெப்த்தாக நம்ம தெரிஞ்சு அதுக்கு உண்டான வைத்தியங்கள் நாம் பண்ணிக்கலாம். அட்டென்ஷன் டெஃபிஷியன்ட், இது ஒன்றும் இல்லை. ஆட்டிசம் நம்ம பேபிஸ் பார்ப்பது ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லுவோம். இட்ஸ் அ லைஃப் லாங் டெவலப்மெண்ட் டிசபிலிட்டி கேரக்டர்ட் பைஸ். இது இந்த ஆட்டிசம் இதில் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய கூட, 1-2 நம்ம யூடியூப்ல எல்லாம் கூட இருக்காங்க. அதுலேயே அந்த ஆட்டிசம் இருக்கவங்க கூட பெரிய ஆளாக இருக்காங்க. டிஃபிகல்டிஸ் இன் சோசியல் இன்ட்ராக்ஷன், மற்றவங்களோட பண்ணுறது, கம்யூனிகேஷன், ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் ரெப்பிட்டேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் இன் அண்ட் பிஹேவியர் அண்ட் சென்சரி சென்சிட்டிவ்னஸ். இந்த ஆட்டிசம் உள்ள குழந்தைகளுக்கு கோர் ப்ராப்ளம்ஸ் என்னன்னா டிஃபிகல்ட்டி வித் சோசியலைசேஷன் அண்ட் கம்யூனிகேஷன், ஆட் இன்ட்ரெஸ்ட், அவ்வளோ ஒன்றும் அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் இருப்பாங்க. ஃபைனலி ப்ராப்ளம்ஸ் வித் அட்டென்ஷன் அண்ட் செல்ஃப் ரெகுலேஷன். இந்த ஆட்டிசம் பேபி வந்து ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய நம்மளே கூட 1-2 பார்த்துருக்கோம். 26-27 வயசு இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் கூட பராமரித்து அவங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லேயே இருக்கிற இதெல்லாம் இருக்காங்க. அந்த ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இது ஒரு டிஸார்டருங்கிறது. இது கொஞ்சம் சீரியஸான டிஸார்டர்னு கூட மெடிக்கலில் சொல்லுவாங்க. பட் இதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அடுத்து
இதுதான் நம்ம பார்த்தோம். இது என்னன்னா அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர். இது கவனச்சிதறல் அல்லது கவனக்குறைவுன்னு சொல்லலாம். ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ், ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, அவங்க நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. இந்த மாதிரி உள்ளவங்களாம், இந்த பிஹேவியரல் கண்டிஷன் உள்ளவங்க ரொம்ப அவங்க பாட்டுக்கு போவாங்க வழி, நம்ம கண்ட்ரோல்லையே நம்ம இருக்க மாட்டோம். இப்போ நம்ம இதுலேயே நம்ம கூட பார்ப்போம், சில பேர் படபடப்பாக அந்த வேலையை செய்வாங்க. அதை அவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் கவனம் இருக்கு, ஆனால் அவங்களுடைய கவன சிதறலும் இருக்கலாம், அல்லது ரொம்ப ஒரு ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அதிகமாக செஞ்சதுனால ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரலாங்கிறத இந்த ஏடி சில்ட்ரன் வித் ஏடிஹெச்டி கேன் பி டிஃபியன்ட். அந்த ஒரு படபடப்பு தன்மை, சோசியலி இன்னப்ட் ஆர் அக்ரெசிவ். அவங்க பிஹேவியரே பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்காது. நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்க சொல்றது நம்ம கேட்கலின்னா அவங்களுக்கு பயங்கர அக்ரெசிவாக நம்ம மேலே ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. இதுதான் இந்த ஏடிஹெச்டிங்கிறது. இது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அப்போ தான் இது நம்ம இது பண்ண முடியும். இந்த கவனச்சிதறல் உள்ள ஒரு ஏடிஹெச்டிங்கிறது. அன்னைக்கு இவர் சார் கூட இதை பற்றி நம்ம சொன்னார். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஹெச்டி பொறுத்த வரைக்கும் கட்டுப்பாடற்ற இயக்கம். அவங்களுடைய இயக்கத்தை நம்ம கட்டுப்பாடு பண்ண முடியாது. செயல்களில் ரொம்ப இருப்பாங்க, உடனடியாக அவங்க அந்த இதை செய்வாங்க, அந்த செயலை செய்வாங்க. இந்த நிலை இந்த ஏடிஹெச்டிங்கிறது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, இது ஒரு நீண்ட கால பாதிப்பு. பெரியவங்களுக்கு கூட இது வரலாங்கிறத நம்ம அதில் சொல்லியிருக்காங்க. இது குழந்தைகளோட நிற்கிறது கிடையாது. இந்த அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டருங்கிறது குழந்தைகள் ஆரம்பித்து பெரியவங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கா. அதனால் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சிகிச்சை கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு கூட ஒரு ஆதரவு இருந்தால் தான் அவங்களால நம்ம கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியும். அந்த ஒரு சூழ்நிலை இந்த ஏடிஹெச்டியினுடைய டிசார்டர்ஸில் நம்ம பார்த்துக்கணும். இது சின்னவங்களுக்கு மட்டும் இருக்காது, வளர்ந்தவங்களுக்கு கூட இந்த குறைபாடுகள் இருக்கலாம். அதுக்கு உரிய சிகிச்சை கண்டிப்பாக நம்ம உரிய அந்த மருத்துவரை பார்த்து நம்ம கண்டிப்பாக செஞ்சுக்கணும். அடுத்த ஒன், டெவலப்மெண்டல் கோஆர்டினேஷன் டிசார்டர், ஆல்சோ நோன் as developmental dyspraxia, is a chronic neurological disorder. இது மூளை சம்பந்தப்பட்ட நியூரலாஜிக்கல் டிசார்டராக கூட பிகினிங் இன் குழந்தை பருவத்திலேயே இந்த இது ஆரம்பித்து தட் கேன் அஃபெக்ட் பிளானிங் ஆஃப் மூமெண்ட்ஸ். அதனுடைய மூமெண்ட்ஸு பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கலாம். கோஆர்டினேஷன், நம்ம ஒரு கோஆர்டினேஷன் இல்லைன்னா வாக்கிங்கோ ரன்னிங்கோ நம்ம செய்ய முடியாது. as a result of brain messages not being accurately transmitted to the body. அதாவது அந்த கமாண்ட்ஸ், இப்போ நம்ம பிரெயின்கிட்ட நம்மளுக்கு கமாண்ட் கொடுக்குது, நடக்கிறது போகிறது உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறது, அந்த ஒரு ஃப்ளோ இதில் சரியாக பிரெயின்லேருந்து அந்த கமாண்ட் சரியாக வரலைன்னா, அந்த கோஆர்டினேஷன் இல்லாதனால அதில் நம்மள ஒரு வித்தியாசமான இது இருக்கிறதுனால தான் இந்த டெவலப்மெண்டல் கோஆர்டினேஷனுங்கிற டிசார்டருங்கிற சொல்லலாம். அந்த பிரெயினுக்கும் நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கும் தேட் இஸ் சம் மிஸ்மேட்ச்னு கூட இதை நம்ம சொல்லலாம், இந்த டெவலப்மெண்டல் கோஆர்டினேஷன் டிசார்டருங்க. அடுத்த ஒன், சிம்டம்ஸ், ஹாவ் டிஃபிகல்ட்டி இன் மாடரேட்டிங் த அமௌண்ட் ஆஃப் சென்சரி இன்ஃபர்மேஷன். நம்ம அந்த சென்சரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் வருதாங்கிறது பார்க்கணும். தேர் பாடி இஸ் கான்ஸ்டன்ட்லி சென்டிங் தம். புவர் மெமரி, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெமரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. சொல்லி கிராஸ்பிங் பண்ணி அதை நம்ம மனசில் நிறுத்தி பிரெயினில் போய் மெமரி ஆகி, மெமரியிலேயே ஷார்ட் டேர்ம் மெமரி லாங் டேர்ம் மெமரின்னு சொல்லுவோம். அது எப்படி அந்த மெமரியில் போய் பதிவாகுது. புவர் சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன், அது நம்ம மெமரி குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி செய்யுங்கிறது இருக்கிறது. புவர் மோட்டார் கண்ட்ரோல், அதை தன்னை நிலைநிறுத்திக்கிறதோ, அது எப்படி மூமெண்ட்ஸ் பண்ணுறதோ, அதுக்கு இந்த மாதிரி குழந்தைகிட்ட, இந்த ப்ராப்ளம் உள்ளவங்ககிட்ட இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதனால தான் இந்த சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அது நம்ம எதோ இருக்குங்கிறத நம்ம மருத்துவர் போய் பார்க்கணும். ட்ரீட்மெண்ட் ஃபார் டெவலப்மெண்டல் டிசார்டர், இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அப்ரோச்சஸ் இருக்குது. ஒரே ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்கும் இருக்காது. டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸில் அதில் சைக்காட்ரிக் பண்ணுறாங்க. கிளினிக்கல் தெரப்பீஸ் இருக்குது, காம்ப்ளிமெண்ட்ரி தெரப்பீஸ் இருக்குது, பயோமெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்.
இது இன்டெப்தா நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இது டாக்டர் சைடு சொல்றது. நம்மளுடைய எய்ம் அல்லது இந்த நம்மளுடைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஏதோ குறைபாடு இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிளா குறைபாடுன்னா அதுக்கு நம்ம உடனே டாக்டர் கிட்ட சொல்லிடலாம். பட் இன்டெப்தா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதனுடைய கண்டினியூல் அப்சர்வேஷன்ல டாக்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது 1 வருஷமோ 2 வருஷமோ கூட ஆகலாம். அந்த டிஸார்டர் ஐடென்டிஃபை பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதனால இதை பற்றி நம்ம இது பண்ணாமல் ஏர்லியராக நம்ம பார்த்து அதுக்கு உண்டான வெயிட்டிங். ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி உள்ள குழந்தைகளை அவங்கள மேலே கொண்டு வர்றது, அதைய ட்ரீட்மெண்ட்டில் அவங்கள சரி பண்ணுறதில்ல. சர்வீஸ் டெலிவரி மாடல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இந்த டிஸார்டர்ஸ்க்குரிய ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இதுதான் வந்து பொதுவான கருத்துக்கள். நம்ம ஒன்றும் இன்டெப்த்தாக அதில் நம்ம பார்க்குறக்கு சொல்லலை. இருந்தாலும் இந்த குழந்தை வளர்ப்புங்கிறது இப்போ எல்லா ஃபேமிலியிலையும் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தெரிஞ்சிட்டோம்னா தான் ஈஸியாக நம்ம ஏதோ சொன்னாங்க அப்படிங்கிறத இன்கோர்ஸ் ஆஃப் டைமில் நம்ம அதை அந்தந்த பருவத்துக்குரிய அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி அதை எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறது அதில் ஒரு வித்தியாசம் இருந்தால் டிலேவை வந்தால் ஓகே. சில குழந்தைகள் லேட்டாக கூட பேசு, அது ஓகே. பட் வேறு மாதிரி பிஹேவியர் டிஸார்டர் இருந்தால் அதை நம்ம உடனே மருத்துவர் அணுகி நம்ம வச்சுக்கணும். இது நம்ம ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். சிலதை நம்ம தெரிஞ்சது சொசைட்டியில் நம்ம பார்க்குறோம். நிறையா நம்ம பக்கத்து வீட்லேயோ எய்த்து வீட்லேயோ பார்க்குறோம். அந்த மாதிரி நம்மளுக்கு இல்லைனாலும் இந்த குழந்தைய க்ளீனாக அப்சர்வ் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சிடலாம். இதுதான் இந்த குழந்தையினுடைய பருவத்தில் வரக்கூடிய டிஸார்டர்ஸு. எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இருக்காங்க, இருந்தாவோ நம்ம பேராசிரியர்கள் இருக்காங்க, அல்லது சொந்த அனுபவங்களோ நம்ம ஃபேமிலியிலையோ இந்த மாதிரி வைத்தியம் கூட பண்ணியிருப்போம். அது இருந்துன்னு நம்ம அடுத்த இந்த இன்ட்ராக்ஷன் செஷனில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இந்த நிகழ்ச்சியை கோஆர்டினேட் பண்ண திரு ஜோ அவர்களுக்கும் மற்றும் பங்கு கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். நன்றி. நன்றி திரு சிதம்பரம், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை இளம் வளர்ச்சி பருவத்தில் மனநிலை குறைபாடுகள் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. இந்த தகவல்களை நமக்கு வழங்கியவர் திரு பி சிதம்பரம், முன்னாள் துணை இயக்குனர், வேளாண் துறை, ஈரோடு. தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் இந்த நிகழ்ச்சி தொடர்பான தனது கருத்தை தெரிவிக்குமாறு நமது குழுவின் மூத்த உறுப்பினர் டாக்டர் பி இளங்கோவன் அவர்களை பேச அழைக்கிறேன். டாக்டர் இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் கூடுதல் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். சார் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். சார் வந்து மனநிலை மாறுபாடுகளை பத்தி இளம் வயது உள்ளவங்களுக்கு சொல்லியிருக்காரு. அதனால அருமையாக லிஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லா லிஸ்டும் வந்தாச்சு டிசீஸ் பத்தி. நமக்கு வந்து சமூகம் வந்து அதை ரொம்ப வித்தியாசம் பார்க்கறது நிறுத்த வேண்டிய முக்கியமான பொறுப்பு இருக்கு. குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள், ஒரே ஒத்த வயது உள்ளவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், இவங்க எல்லாருமே அந்த குழந்தைகள் மேல ஒரு பரிவு, அன்பு எல்லாம் வந்து அதிகமா கொடுக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு அவசிய தேவை இருக்கு. இன்னைக்கு சமூகங்கிறது சாதாரணமா வந்து இந்த மாதிரி உள்ளவங்களை ஒரு ரிடிக்கூல் குழுவாக சேர்ந்து ரேக்கிங் பண்றது, இதெல்லாம் செய்யற போது கடுமையான ஒரு மனநிலை பாதிப்பு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று வந்து மாற்றங்கள். ஒரு எக்ஸாம்பிள் மார்க் கம்மியான உடனே திட்டுறது, இந்த மாதிரி சில பழக்க வழக்கங்கள், அவங்கள வந்து பக்கத்து வீட்டு பையங்களை கம்பேர் பண்ணி பேசுறது, இதெல்லாம் வந்து சும்மா இருக்கவங்க பையங்களாங்க. இதே மாதிரி அவங்களோட ஹேபிட்ஸ் சொல்றோம் இல்லையா, பிடிவாத குணங்களை அதிகப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு இதுல வந்து சிறுவயிலிருந்தே வந்து அவன் கேட்கறாங்க அம்மா ஒரு பக்கம் அன்பா கொடுக்குறது, அப்பா ஒரு கொடுக்குறது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிடிவாதத்தின் உச்சத்துக்கு போய் அவர் வந்து பேசாம இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தோட சில பேர் உண்டாக்குறாங்க. ஸோ எங்க குடும்பம் 3 வருஷம் எங்க பாப்பா பேசல. என்னடா கேட்டா அவர் ஒப்பிக்கிற போது தட்டி ஒப்பிடான்னு சொன்னேன், ஒப்பிக்கல. அந்த ஒரே இதுக்காண்டி 3 வருஷம் பேசல. அது என்ன காரணம் வேற ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு மாமியார் தான். என்ன சொல்றாங்கன்னா அவர் பேசாம கூட அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சில பிரச்சனை வந்து அவங்க இருக்கிறதுனால தவிர்க்க வேண்டிய அவசியமா இருக்கு. சிறு வயதுல இந்த மாதிரி சிலருடைய தாக்குதலுக்கு உள்ளாகப்பட்டவங்க நல்லா இருக்க கூட சிலர் பாதிக்கப்படுறாங்க சார். அது சில கல்லூரிகளில் பார்த்து நீ கூட பாக்குறோம், டாக்டர்ஸா இருக்கவங்க கூட சில பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. சில நிறுவன அமைப்புகளில் உள்ள வாத்தியர்கள் மற்றும் அந்தவங்களாம் சேர்ந்து ஒருத்தர் வந்து தனியா மார்க் கிரேடிங்ல வந்து குறைச்சி போடுறது, இது எல்லாமே வந்து மனசை பாதிக்குது. அப்போ வந்து நம்ம வந்து பேரண்டல் கேர் மட்டும் இல்லாம சோசியல் அக்கறையோட நம்ம வந்து சில விஷயங்களை செய்வதற்கு இன்னைக்கு வந்து அருமையான ஒரு பிரச்சாரங்கள் தேவைப்படுது. இதுல வந்து மனநல மருத்துவர்களை பாக்குறதே ஒரு கேவலம் பண்ணிக்கிற சில மனநிலை உள்ளவங்களா இருக்காங்க, பேரண்ட்ஸே இருக்காங்க. அவரை போய் பார்க்கணுமா, எதுக்கு பார்க்கணும்? சரி, அவங்களா சொந்த வைத்தியம் பண்ணி சில பேர் தவறான முறைகளை படைப்பிடிச்சு அவங்க செஞ்ச விஷயங்கள்லாம் செஞ்சு இது வேற பெரிய அளவுல சமுதாயத்துல வந்து அவனுக்கு
அதாவது ஒரு தனிமைப்படுத்தி ஒரு போறாங்களே, அது கொஞ்சம் ஏதோ ஒரு பிரச்சனை கண்டுபிடிச்சு நம்ம வந்து கூட்டு போனா ஈஸியாக சால்வ் ஆயிடும். என்னோட கிளாஸ்மேட் பையன் வந்து அது மாதிரி ஒரு ரொம்ப கடுமையா இருந்தார். வெர்ஷன் டுவர்ஸ் மேரேஜ் அவருக்கு. அவர் வேண்டாம் வேண்டாங்கிறாரு. சரி விட்டுட்டா அவர் கொஞ்சம் திரும்ப வந்து கொஞ்சமா இதாகி நான் சொன்ன ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்படி இருக்கும். எல்லாருமே கடைசி வரைக்கும் மறுபடியும் இல்லை, அதே அக்கறையோட இருங்க, அதே கன்சர்ன் அண்ட் கேரோட இருங்க, அவரை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்டாக நீ பண்ணி ஹி ஹஸ் ரெக்கவர்ட் இல்லாட். ஸோ அந்த மைண்டுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெக்கானிசம். அது எப்பனாலும் மாறும், எப்பனாலும் இருந்தால் கூட நமக்கு சில விஷயங்கள் பொறுமையா ஹேண்டில் பண்ணும்போது நம்மளாலே ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுங்கிறது முக்கியமான பாயிண்ட். டாக்டர் கன்சல்டேஷன் should not be considered as a weak point or a bad point. ஸ்டார்டிங்லேயே விட நம்ம நல்லதுதான். இந்த நண்பர்கள் இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட சில ஆலோசனை பெறும்போது நிச்சயமா அவங்க சிறந்த முறையில் அவங்க உடலை பேண முடியும். ஸோ இந்த சிறு வயதுலேருந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பட்டியல்கள் சொல்லியிருக்காரு சார். நிச்சயமா அது எல்லாமே கூட நோக்கக்கூடியது தான். நம்ம வந்து எக்ஸ்பர்டேஸ் இருந்து தான் ஒரு தலை பற்றி பேசினான்னு சொல்லல. எந்த ஒரு நீங்களும் விஸ்டம்ங்கிற ப்ராக்டிகல் விஸ்டம் நிறைய பார்க்குறோம், கேட்குறோம், நிறைய படிக்கிறோம். ஸோ நம்ம அனுபவத்தை சொல்றபோது நம்ம வந்து அது வந்து ஒரு பலருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கிறது முக்கியமானதில் சார் ஜோ சார் பாராட்டுறேன். இந்த மாதிரி நிறைய புது தலைப்பு கொடுக்கும்போது நிறைய பேருக்கு ஆர்வம் வரும். ஏன்னா இளைஞர்களுக்கு வழிகாட்டுவதற்கு நீங்க வந்து எத்தனையோ சாதனை கூட இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷைல்டு குரூப் அகாடமிக் எக்ஸ்பர்ட்ஸ் உள்ள ஒரு குரூப் நம்ம பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி சம்படி ஸ்டாக்கிங் அது யாருன்னு தெரியாது. நம்ம வந்து ஒரு ஃபோரம் ஒரு ரெஜிஸ்டர் இருக்கனால நம்ம வந்து ஓரளவுக்கு நிறைய பேர் தகவல் கொடுக்க முடியும். இந்த பயிற்சியை பாராட்டுறேன் சார். தொடர்ந்து கண்டிப்பாக பண்ணுங்க. நன்றி சார், வாய்ப்பு நன்றி. நன்றி சார் இளங்கோவன் சார், உங்கள் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. என்னுடைய கூடுதல் கருத்தையும் பதிவு செய்யலாம் நினைக்கிறேன். அதாவது முன்னாடி காலங்கள்ல பெற்றோர் கொஞ்சம் கடுமையா தான், அதாவது பேரண்ட்ஸ் சொன்னா பிள்ளைங்க கேட்கணும், அந்த ஒரு டிசிப்ளின்ல தான் வளர்ந்தோம், கட்டுப்பாடோட தான் வளர்ந்தோம். ஆனா அன்றைக்குள்ள கட்டுப்பாடு நிலைமைக்கும் இன்றைய நிலைமைக்கும் வித்தியாசம் இருக்குது. முன்னாடி வந்து சிறுசுல இருந்தே அவங்க சின்ன குழந்தையா இருக்கும் போதே அவங்கள ஒரு சூழ்நிலையில கட்டுப்படுத்துறோம். பெரியவங்க நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் அந்த குழந்தை அனுசரிச்சு போக பழகிக்குது. அது மட்டும் இல்ல, பேரண்ட்ஸ் நீ இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை சிறுசுலே சொல்லும் போது அவங்க அதை ஏத்துக்கிறாங்க. பொருட்களை நாசமாக்க கூடாது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே எச்சவர்ல எழுதாத. சோ இதெல்லாம் கட்டுப்பாடுகள் தான். ஆனா அந்த கட்டுப்பாடு அன்றைக்கு குழந்தைகளை பாதிக்கவில்லை, இன்றைக்கு பாதிக்குது. ஏன் பாதிக்குது? ஏன்னா குழந்தைகளை நாம ஒருத்தைக்கு ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை வச்சுக்கிறோம். அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கிறோம், என்ன சேட்டை பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், என்ன தவறு பண்ணாலும் அதுக்கு ஒரு செருப்படுத்த அடிச்சா கூட தடையை விட்டுட்டு போய்க்கிறோம். சோ அவங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் சொல்லி கொடுக்கிற மனநிலை நம்மகிட்ட இல்லை. ஏன் பிள்ள அது என்ன செஞ்சாலும் நான் பொறுத்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கு. சோ இதுல இதனால தான் அந்த குழந்தைங்க எல்லாமே அவங்க செய்யறது நினைக்கிறது எதுனாலும் வேணும், நடக்கணும். அப்படி நடக்கலன்னா அது அவங்களால தாங்க முடியாது. எனக்கு தெரிய ஒரு நான் முன்னால ஒரு நிகழ்ச்சியில கூட சொல்லியிருந்தேன். ஒரு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஒரு பேராசிரியர் தான், உதவி பேராசிரியரா இருந்தாங்க. அவங்களோட ஒரு பையன் குழந்தை இவங்க வந்து வேற இன்னொரு மாவட்டத்துல பணிபுரிந்துட்டு இருந்தாங்க. இவங்க திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. சோ சாட்டர்டே சண்டே அல்லது 2 வாரத்துக்கு ஒருக்கா, மாசத்துக்கு ஒருக்கா அப்படிதான் அவங்களால வர முடியும். ரொம்ப ஃபார் அவே ஷோஸ் ஒர்க்கிங். சோ அப்படி வரும்போது பையனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கொண்டு கொடுப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பையன் வந்து நீ இதை செய் அப்படின்னு சொல்லி டிக்டேட் பண்றான். அது கூடாதுடா ஆகாதுடான்னு சொன்னா செத்துருவேன் அப்படிங்கிறான். என்ன 4 வயசு பையன் 3 வயசு பையன் அம்மாவை மிரட்டுறான், செத்துருவேன் அப்படிங்கிறான். சோ அந்த அளவுக்கு குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ பார்கெயின் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. சோ அதுக்கு இடம் கொடுத்து அவங்கள வளர்த்தது நாம தான். இப்போ வந்து எல்லா ஃப்ரீடம் கொடுக்காதனால்தான் இது வருது அப்படின்னு சொல்றோம். ஏன் அந்த சூழ்நிலை வந்தது? பேரண்டிங் தான், புவர் பேரண்டிங் தான் இதுக்கு காரணம். சோ அதை நாம வந்து இனி அதை அப்படி ஒரு சூழ்நிலையை கொண்டு வர முடியுமான்னு தெரியல. ஏன்னா உலகமே அந்த அளவுக்கு பாழ்பட்டு போச்சு. இனி திருப்பியும் பழைய காலத்துல உள்ள சூழ்நிலையை கொண்டு வர முடியுமா அவ்வளவு ஈஸியா சுலபமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இதுதான் இதோடைய காரணம். புவர் பேரண்டிங் தான் இதுக்கு மூல காரணம் என்று என்னுடைய கருத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி தொடர்பான கூடுதல் தகவல்களை தெரிவிக்க திரு கந்தசாமி அண்ணன் அவர்களை அழைக்கிறேன். வேளாண்மை படித்தது போக இந்த எம்எஸ்சி சைக்காலஜி படித்து அதை பட்டம் பெற்று அது சம்பந்தமாக பலவித விஞ்ஞான உண்மைகளை தெரியப்படுத்திய அவருக்கு நமது குழுவின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளை தெரிவித்து
அவரது இந்த பதிவுகளிலே ஒரே ஒரு அனுபவம், சொந்த அனுபவம். இளம் வளர்ச்சி பருவத்தில் காணப்படும் குறைபாடு. ஒரு கவிஞன் கூட பாடியிருக்கிறார், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான், மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவது தீயவராவது. அது கவிதையாக மேலோட்டமாக பார்க்காமல் இவர் கூறிய கருத்துக்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது அன்று சொன்ன அந்த கவிஞர் சொன்னது, இவர் சொன்ன இந்த ஸ்பீச் ப்ராப்ளம் என்பதற்கு எனது சொந்த அனுபவத்திலேயே நான் கட்ட எனக்கு வேண்டிய மிகவும் நெருங்கிய ஒரு குடும்பத்திலே அந்த குழந்தை, ஆண் குழந்தை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளாக தாய் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார். என்னை பார்த்தான்னா, என் குழந்தை பேச மாட்டேங்கிறான், அவன் ஊமையாகி விடுவானே என்ற பயம் என்று பயன்படுத்தினேன். அப்புறம் குறிப்பாக மருத்துவரிடம் எடுத்து போய் உடல் ரீதியாக பார்க்கும் பொழுது பேசுவதற்கு வாய்ப்பில்லை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. பேசுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அத்தனை இருக்கு. ஏனோ அவன் தயங்குகிறான். அது உங்கள் வீட்டிலே என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியாது என்று மருத்துவர் சொல்லிக்கிட்டார். இப்படி படிப்படியாக ஆராயும் பொழுது மருத்துவர், சரி, நீங்கள் இந்த குழந்தையை இந்த கட்டுப்பாட்டில் இல்லாமல் தாத்தா பாட்டி நாங்கள் எங்கள் கட்டுப்பாட்டில் சில தினங்கள், 1 மாதமா 2 மாதம் சொல்லி பிறகு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு போகிறார்கள். அவர்களும் தாய் தந்தையர்கள், பேரண்ட்ஸ், அவர்களும் குழந்தையை விட்டு நமது கட்டுப்பாட்டை விட்டு அவர்களும் பெங்களூர் சென்றார்கள். இப்படி சென்று கொண்டிருந்தது. எங்கள் குழந்தைகளோடு அவன் ஃப்ரீயாக விளையாட ஆரம்பித்தான். அந்த டிவி பார்ப்பதை குழந்தைகள் என்ன விரும்புமோ, எங்கள் குழந்தைகள் விரும்பி பார்க்கும் டிவியை அவனும் விரும்பி பார்க்க ஆரம்பித்தான். அதற்கு முன்னால் அவர்கள் தாய் இருந்தபோது அதிர்ச்சியாக இருப்பான். எங்கள் குழந்தைகள் அந்த டிவி படம் செய்யும் பொழுது இவனால் அந்த அவனது உணர்ச்சிகளை பிரதிபலிக்க முடியாமல் நாங்கள் கூட ஆச்சரியப்படுவோம். ஏன் இவன் இப்படி பிரமிப்பு கொடுத்தது போல இருக்கின்றதை நாங்கள் இப்படி நாங்கள் அணியணை பார்க்கும் பொழுது இன்றைய கட்டத்திலே தாய்மார்கள் அந்த டிவிக்கு அடிமையாகிவிட்டார்கள். அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அந்த சூழ்நிலை இருக்க வேண்டும். குழந்தை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதனால் அந்த குலையை கட்டுப்படுத்தினார்கள். பேசக்கூடாது, நான் டிவி பார்க்கிறேன் பேசக்கூடாது, நான் பாட்டு கேட்கிறேன் பேசக்கூடாது, நான் பேசக்கூடாது. இப்படி கட்டுப்படுத்தி அவன் மனோபாவம் நான் பேசவே கூடாது என்று தாய் விரும்புகிறார்கள். அந்த குழந்தை தாயினுடைய கட்டுப்பாட்டிலே வளர்ந்ததுனால, தாயினுடைய உத்தரவுலையை கேட்டு வளர்ந்ததனால் அந்த குழந்தை தன் மனதிலே நான் எதுவும் பேசக்கூடாது என்கின்ற ஒரு கட்டளை தான் தாய் விடுத்திருக்கிறார் என்கிறதை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு பேசாமலேயே. ஆனால் இந்த குணம் அவர்களுக்கு பயந்து அவன் பேசாமல் முடியாமல் போட்டேன், ஊமையாக பிறந்து விட்டானோ என்று ஒரு கவலை வந்தது. அந்த சூழ்நிலையில் தான் மருத்துவர் என்ன சொன்னார் என்றால், நீங்கள் இந்த சூழ்நிலையிலிருந்து மாறுபட வேண்டும், நீங்கள் வெளியூர் சென்று விடுங்கள், தாத்தா பாட்டி நமது குழந்தைகளோட அவர்கள் ஒரு மாதம் 2 மாதம் இருக்கட்டும் என்று சொல்லி அவர்களும் அந்த பரிந்துரையை மதித்து அவர்களும் பெங்களூர் சென்று விட்டார்கள். இடையிலே எங்கள் குழந்தைகளோடு அந்த தங்கை பையன் விளையாடுகின்ற பொழுது அவனுடைய குணம் சற்றே மாறுகிறது. எங்கள் குழந்தைகள் விரும்பும் அந்த குழந்தைகள் விருப்பமான காட்சிகள், டிவியில பார்ப்பது, வெளியிலே விளையாடுவது, சில குழந்தைகள் தொட்டு விளையாடுவது, அதை விளையாடுவது, ஏதாவது விளையாட்டுகள் அவனை ஈர்க்கிறது. அப்பொழுது சிரிக்க ஆரம்பிக்கிறான். சிரிக்க ஆரம்பித்து அப்பொழுதுதான் அவன் நினைத்தது பேச வார்த்தை வருகிறது, பேச ஆரம்பிக்கிறான். சந்தோஷத்தை கூச்சலிட ஆரம்பிக்கின்றான். எல்லாமே நார்மலா இருக்கு. இதெல்லாம் ஒரு
கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்திலே இது நடந்து முடிந்து விடுகிறது. பெற்றோர்கள் திரும்பி வருவார்கள். அந்த பையனை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஸோ இதிலிருந்து இவர் சொன்ன அந்த ஸ்பீச் ப்ராப்ளம், அந்த ஸ்பீச் ப்ராப்ளம் ஏன் ஏற்பட்டது அந்த இளம் குழந்தைக்கு, 4 வயது சிறுவனுக்கு? காரணம் என்னவென்றால், தேவையில்லாத கட்டுப்பாடுகள், குழந்தையை வளர்க்க தெரியாமல் இன்றைய சூழ்நிலைக்கு அவர்கள் அடிமையாகி அந்த அடிமைத்தனத்துக்கு குழந்தைகளை இரையாக்கி விட்டார்கள். ஆகவே இது இளம் வளர்ச்சி பருவத்தில் குறைபாடுகள், இளம் குழந்தைகளுக்கு குறைபாடுகள் அல்ல, வளர்த்துபவர்களின் குறைபாடுகள் என்றுதான் தலைப்பு இருக்க வேண்டும். வளர்ப்பதில் குறைபாடுகள் இருப்பதனால்தான் அந்த இளமரட்சி பருவத்தில் குறைபாடுகள் ஏற்படுகிறது என்பதை நான் அனுபவத்தில் கண்ட வளர்ச்சி. இன்று அந்த சிறுவன் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்டாக இருக்கிறான் கல்வி கற்பதிலே. உதாரணத்துக்கு சொல்லுங்க, நடந்து கிட்டத்தட்ட 18 வருடங்களுக்கு முன்னால் நடந்தது. இருந்தாலுமே சொல்லுகின்றேன், இந்த இளமரட்சியில் நடைபெற்றது. ஆகவே அந்த சூழ்நிலை, அட்மாஸ்பியர், சூழ்நிலை தருவதிலே குழந்தைகளுக்கு நேர்மறையான சூழ்நிலைகள் வளர்ப்பவர்கள், பேரண்ட்ஸ். அதனாலதான் அந்த கூட்டு குடும்பத்திலே முதலிலே எல்லா குழந்தையும் சிறப்பாக வளர்வார்கள். தாத்தா இருப்பார்கள், அண்ணன் தங்கை, பெரியப்பா சித்தப்பா மாமா அத்தை தாத்தா பாட்டி இவர்களும் எல்லாரும் ஒருங்கிணைந்து இருப்பது போல, என்னதான் தாய் தந்தை கண்டித்தாலும் அங்கே பாட்டிமார்கள் தந்தைமார்கள், ஏன் குழந்தையை கண்டித்தாய், அவன் என்ன தவறு செய்துவிட்டாங்க, தந்தையை கண்டிப்பார்கள். அப்பொழுது அந்த குழந்தைக்கு மனதில் ஆறுதல் இருக்கும், எனக்கு ஒரு ஆறுதல் இருக்கிறது, சப்போர்ட் இருக்கிறது என்ற மனதிலே ஒரு நேர்மறை சிந்தனை பிறந்திருந்தது. இப்பொழுது அந்த காலகட்டத்திலே இல்லை, எல்லாம் மாறுபட்டு இருக்கிறது. இந்த மாறுபட்டு இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைய சூழ்நிலையில் வளரும் பெற்றோர்களே தவறு செய்கிறார்கள். பெற்றோர்களே தவறு செய்கின்ற காரணத்தினால்தான் இந்த இளம் பருவத்திலே குழந்தைகளுக்கு இந்த குறைகள் வருகிறது என்ற கருத்துக்களை நான் சொல்லி, மிக நல்ல ஒரு கருத்தினை இன்றைய தினம் வளர்த்த அருமை நண்பர் சிதம்பரத்துக்கும் நன்றி சொல்லி, இந்த வாய்ப்பை தந்த ஜோ அவர்களுக்கும் நன்றி சொல்லி, எனது குழுவின் நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு கந்தசாமி சார், உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு மிக்க நன்றி. சார் சொல்றது வந்து என்வரன்மெண்டல் இஷ்யூ சொல்றாரு, ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்றாருங்க. பட் இந்த இன்னர் கண்டென்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் டாபிக் என்னன்னா மென்டல் ப்ராப்ளம்ஸ் which are to be addressed தான் நம்மளுடைய இருக்கார். அதாவது இந்த லிஸ்டிங் ஆஃப் த இதுல வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி நோய்கள் வருதுங்கிறத வந்து சார் வந்து வகைப்படுத்திட்டார். லிஸ்டிங் அண்ட் ஆல்சோ கிவிங் த ஆக்ஷன் டு பி டன். இப்போ நம்ம ஆக்ஷன்ல வரும்போது இப்போ சின்ன குழந்தைங்க என்ன நடக்குதோ அதே மாதிரி தான் வயசான நினைக்கிறாங்க. ஆஃப்டர் 55, 60 ஆனாலே அவங்க பார்த்தா சுகர் சாப்பிட சொன்னாக்க தனியா போய் ஹோட்டல் சாப்பிட்டு வருது. இது எங்க சேர்க்கறது? ஏன்னா ஏன் போய் அது மாதிரி இருக்காங்க சார். ஏன்னா திங்கிங் தட் நான் என்ன செய்ய போறேன், ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் லைஃப். ஸோ இந்த மென்டல் இல்னஸ்ல வந்து எந்த நோய் எதை வந்துச்சு சொல்ல முடியாது சார். சின்ன வயசுல சாப்பிட ஆசைப்பட்டேன், இப்பதான் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள். ஈவன் இப்போ வந்து நான் கூட ரீசெண்ட் புல்லட் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா 85 ஆசைப்பட்டேன், புல்லட் வாங்க முடியல. ஸோ இந்த மாதிரி சில உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற சில எண்ணங்களை நிறைவேற்றதுக்காண்டி சில மனசு வந்து எழுந்து அதை செய்ய வைக்குது. ஸோ எதுக்கு சொல்றேன்னா, இந்த சார் சொன்ன விந்தியான ஒரு மனசுங்கிறது விந்தியான உலகம் தான். ஒரு மனதும் தனி யூனிக் தான். இன்ஃபேக்ட் அப்ப டேமேஜ் ஆகாம பாத்துக்கிறதுக்கு நம்ம செய்யணுங்கிற நார்மல் பிஹேவியர், நார்மல் சைல்டுங்கிறத ஒரு இடத்துல வச்சுக்கிறோம். இதுலயும் வந்து அப்நார்மல் சைல்டு ஆல்சோ பிஹேவ் ஃபென்டாஸ்டிக்லி. நீங்க நம்ம நிறைய கண்டுபிடிச்ச தாமஸ் அல்வா சொன்ன கதை மாதிரி அம்மா வந்து தனியா வந்து டீச்சிங் வேலையை விட்டுட்டு ஷி கேர்ட் ஃபார் தி பாய் அண்ட் மேட் தி வெரி பிக் ரெவல்யூஷன்ஸ் இன் தி வெரைட்டிஸ் ஆஃப் இன்னோவேஷன்ஸ். ஸோ அதனால எல்லாருமே எப்பவுமே அப்படியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் வந்து அப்சர்வ் பண்ற போது கிளைமேட் கிரியேஷன்ல வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. இருந்தாலும் கிளைமேட் அளவு இல்லாம சில ஹெரிடிட்டி இஷ்யூஸ் இருக்குது, சில விஷயமான என்வரன்மெண்டல் இஷ்யூஸ் இருக்குது. சில பேர் அலர்ஜிஸ்னால சில ரியாக்ட் ஆயிடுறாங்க, இல்லை ஆக்சிடென்டால ரியாக்ட் ஆயிடுறாங்க. ஸோ அவங்க என்னன்னா தனிமைப்படுத்தி நிறைய பேர் வந்து நீங்க வந்து டிவில கூட சக்சஸ் சொல்றாங்க யூடியூப்ல, எனக்கு அது போயிடுச்சு இது போயிடுச்சு மேலே கீழே வந்து தேங்குறாங்க. ஸோ இந்த ஒரு எயில்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இன்னரா இருக்க போது அதுக்கு வந்து சால்வேஷன் சிலையில டாக்டர் பார்க்காம செய்ய முடியாது. ஸோ நம்ம சொசைட்டில வந்து கேர் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் நெசிட்டி இருக்கனால இது ஒரு அவேர்னஸ் அபவுட் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பீப்புள் அஃபெக்டட் கூட சொல்லி கூட தனியாக ஒரு டாபிக் கூட கவர் பண்ணிக்கலாம். இதுல வந்து போன தடவை சார் வெளியே கரெக்டாக தெளிவாக சொன்னாங்க. இப்போ வந்து சில பேர் வந்து கம்பி கொடுக்குறது நாக்க வலிப்புக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அது எபிலெப்சிங்கிறது
இன்னும் கூட ஒரு பிரபலமாக எத்தனையோ ஆராய்ச்சி பண்ணி எவ்வளவு கொடுத்தாலுமே அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, ஒரு பேஷண்ட்டை பார்த்தேன், அவங்க சொல்றாங்க சார் அவங்க தூக்கம் கொடுப்பா சார், அதுக்கு சார் தூக்கணுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாசம் சாப்பிடுவாங்க சார். அப்புறம் ஸ்டாப் டேப்லெட் 2 மாசம் வராது, ஆனா அதுக்கு வந்து டிசீஸ் வருது. இப்போ இது என்ன சொல்றது, ஒரு விரும்பி செய்யறதா அது அவாய்டிங். அப்ப யாரு சொல்லணும் அதை? அட்லீஸ்ட் அவங்க மறந்தாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லணும். இங்கதான் அந்த கண்ட்ரோல் ஆஃப் த டிசீஸ்ல வந்து ஒரு குழுவாக இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அந்த ஒரு கேர் டேக்கிங் வந்து எடுத்துக்கணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னுடைய கருத்துக்கு சார். வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி சார், நன்றி. ஓகே, இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தகவலை தாங்கி வந்த தலைப்பிலான ஒரு நிகழ்ச்சியாகும். இளம் வளர்ச்சி பருவத்தில் மனநிலை குறைபாடுகள். நாம் வந்து வேளாண்மை நிகழ்ச்சிகள், பல்வேறு நிகழ்ச்சிகள் வழங்கி கொண்டு வந்தாலும் அதன் இடையிலே ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துவது வழக்கமாக வாடிக்கையாக கொண்டுள்ளோம். அந்த வகையில் ஆரோக்கிய பலன்கள் வழங்கும் நிகழ்ச்சிகள், அது போல சித்த மருத்துவம், அந்த மாதிரி ஆயுர்வேதம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நாம நடத்திட்டு வர்றோம். உணவு பழக்க வழக்கங்கள் தொடர்பான நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு மனநிலை குறைபாடுகள், குறிப்பாக இள வளர்ச்சி பருவத்தில் ஏற்படும் மனநிலை குறைபாடுகள் தொடர்பான நிகழ்ச்சி எம்எஸ்சி சைக்காலஜி படித்த ஒரு நண்பரால் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தகவல் நமக்கு மிகவும் பயனுள்ள தகவலாக அமைந்துள்ளது என்பதில் எந்த ஒரு கருத்தும் மாற்று கருத்தும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. குழந்தைகளை பேரண்டிங்கிறது மிக முக்கியம்னு சொல்றது அதனால்தான். குழந்தை வளர்ப்பு வந்து ஒரு மிக முக்கியம். தாயை அதற்காகத்தான் தெய்வமாக மதிக்கிறாங்க. இப்ப தகப்பனாரு சம்பாதிக்கிறாரு, குடும்பத்தை நடத்துறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்மகனுக்கு எவ்வளவுதான் கிரீடம் கொடுத்தாலும் ஒரு தாய்க்கு கொடுக்கிற அந்தஸ்து தந்தைக்கு கிடையாது. என்ன? சோ அதற்கு முக்கிய காரணம் பேரண்டிங் தான். அந்த குழந்தை கூடவே இருந்து அந்த குழந்தை செய்யற தவறுகளை பொறுத்து அந்த குழந்தைக்கு தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்து ஈடு கொடுத்து வளர்க்கிறது பெரிய வேலை. சோ அந்த ஒரு பணியை செய்யறது தாயானவளின் பணியாக இருக்கிறது. சோ அந்த அந்த பணியில குறை இல்லாமல் இருக்கும் போதே இந்த மாதிரி இளம் வளர்ச்சி பருவத்தில் மனநிலை குறைபாடுகள் சிதறுவது இதெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ அதாவது ஜெனட்டிக் அப்படிங்கும் போது நாம அதை ஒண்ணும் செய்ய முடியாது. இன்டியூஸ்ட வந்து நாம வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது மிக முக்கியம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக வழங்கிய திரு பி. சிதம்பரம் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த டாக்டர் இளங்கோவன், திரு கந்தசாமி ஆகியோருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.